إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் இந்த சிறப்பான மஸ்ஜிதில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்தித்து அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு, அல்லாஹுடைய வேதத்தை பற்றி பேசுவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக, அல்லாஹுடைய வேதத்தை நேசிப்பவர்களாக, அல்லாஹுடைய வேதத்தை பற்றி பிடித்தவர்களாக, அல்லாஹுடைய நபியை நேசிப்பவர்களாக, நபியினுடைய பாதையிலே அதை அறிந்து புரிந்து செல்பவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு வசனம்தான் நம்முடைய இன்றைய அமர்வுடைய தலைப்பு. அல்லாஹு தஆலா சொல்கிறார், வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன். சூரா ஆலு இம்ரானுடைய 3வது அத்தியாயத்துடைய 103வது வசனம். வஅ்தஸிமு, அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். யாரை பார்த்து கட்டளையிடுகிறான்? யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறார்கள், யார் அல்லாஹ்வை தங்களுடைய ரப்பாக மஅபூதாக ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடப்பதில்தான் என்னுடைய வெற்றி இருக்கிறது என்று யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார். சகோதரர்களே, நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், மூமின்களாக ஆகிவிட்டோமா என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், மூமின்களாக ஆகிவிட்டோமா என்று நாம் உறுதி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு கூட்டம் வந்தார்கள். வகாலத்தில் அஅராபு ஆமன்னா. நபியை பார்த்தவர்கள், நபியினுடைய சபையிலே இருக்கிறார்கள், நபியோடு மஸ்ஜிதிலே தொழுதவர்கள் நபியிடத்திலே சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கெல்லாம் மூமின்கள், நாங்களெல்லாம் மூமின்கள். உடனே வசனம் இறங்கிவிட்டது. குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. நபியே, நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் இன்னும் மூமினாகவில்லை, முஸ்லிம்களாக ஆகியிருக்கிறீர்கள், ஷஹாதா சொல்லி இருக்கிறீர்கள், தொழுதிருக்கிறீர்கள். வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும்.
நம்பிக்கை உங்களது உள்ளத்திலே இறங்கவில்லை. அல்லாஹ் இதே அத்தியாயத்தில் என்ன சொல்கிறார்? இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி ثم لم يرتابوا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم. முஃமின்கள் யார்? யாருக்கு சந்தேகம் இல்லையோ, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை உறுதியானது, உறுதியாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த யகீன் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல் ஈமானு யஸ்தாது வ யன்குஸ். ஈமான் என்பது குறையக்கூடாது, கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். லியஸ்தாத அல்லதீன ஆமனூ ஈமானா. மூமின்களுக்கு ஈமான் கூடிக்கொண்டே உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு சுஜூதும் அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கமாக்க வேண்டும். தக்பீர் கட்டும்போது நடுங்க வேண்டும். வஇதா ذُكِرَ வஜிலத் குலூபுஹும். தொழுகையில் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுவதை செவியுற்றால் فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. அந்த குர்ஆனுடைய அர்த்தத்தை, கருத்தை புரிந்து இந்த வசனத்திற்கு ஏற்ப நான் இருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா, என்னுடைய குடும்பம் இருக்கிறதா, என்னுடைய கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், தொழில் துறை, என்னுடைய பேச்சு, இதெல்லாம் இந்த குர்ஆனுக்கு ஏற்ப இருக்கிறதா என்று சிந்தித்து அதிலே தான் செய்த குறைகளை நினைத்து அழுது அல்லாஹ்விடத்தில் அந்த தொழுகையிலேயே யா அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள் என்று கேட்கிறானே, அது தொழுகை, அது ஈமான். ஏன் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை ஹுதல் லில் முத்தகீன் எப்படி வர்ணிக்கிறார்? சகோதரர்களே, ஒன்று ஈமானிலே கோளாறு, நமது இஸ்லாமிலேயே 1000 கோளாறு இருக்கு. நம்முடைய ஈமானுடைய கோளாறு அது பெரிய கோளாறு. இஸ்லாமிலேயே அவ்வளவு கோளாறு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு முன்னால் இருக்கிறது. இந்த குர்ஆனை எந்த அளவு திறந்து அதை சிந்தித்து படிக்கிறோம். இந்த குர்ஆன் தன்னை பற்றி என்ன சொல்கிறது? இந்த குர்ஆனை இறக்கிய ரப்பு இந்த குர்ஆனை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? இந்த குர்ஆன் ஏன் உங்களுக்கு இறக்கப்பட்டது? இந்த குர்ஆன் எந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது? நீங்கள் யார்? நீங்கள் எப்படி ஆக வேண்டும்? எப்படி மாற வேண்டும் என்று இந்த குர்ஆன் உங்களுக்கு என்ன செய்தியை சொல்கிறது? சிந்திக்கிறோமா? வேகமா பள்ளிவாசலுக்கு வர்றோம், தக்பீர கட்ட இமாம் ஒன்ன ஓதுறாரு, நம்ம ஒன்ன கேட்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கெல்லாம் போனோமோ சுத்தி கித்தி போயிட்டு அதோட சலாம் கொடுக்குறோம். அடுத்து நம்ம ஓதுற சுன்னத்து நஃபில்லையாவது ஓதுறத புரிஞ்சு ஓதுறோமா, சிந்திச்சு ஓதுறோமா? ஒரு சட்டம், அல்ஹம்து சூரா ஓதுறோம், அவ்வளவுதான். ஒரு லம்மு சூரா, ஒரு சூரா, துணை சூரா ஓதுறோம், அவ்வளவுதான். இது என்னது? ये रस्म रिवाज है, ये क्या है? ये आदत है, ये रस्म रिवाज है. இது ஒரு சடங்கு. ये रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम குர்ஆனை ஓதினால் யஃப்ஸிலு பைன குல்லி ஆயத்தி. ஏன் உங்களுக்கு முடியாத மூச்சு இல்லை, ஒரே மூச்சுல வலக்காணி வரைக்கும் முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆமீன், الرحمن الرحيم, அமைதி, مالك يوم الدين, அமைதி. ஒரு ஆயத்தை பிரித்து நிறுத்தி ஓதுவார்கள். ஏன்? சிந்திக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை சிந்திப்பதற்கு முதலில் அதற்குரிய நேரம், இடம் தொழுகை. அதற்குரிய நேரம், இடம் என்ன? தொழுகையில் குர்ஆனை சிந்திக்க வேண்டும். சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கிறதா? அப்படியே சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும். நரகத்தை பற்றி பேசுகிறதா? அந்த அச்சம் உள்ளத்திலே
கூடி அழுக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா மர்ர பிஆயத்தி ரஹ்மத்தி வகஃப வஸஅலஹா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே குர்ஆன் ஓதும்போது சொர்க்கத்துடைய வசனங்கள் வந்துவிட்டால் நின்று விடுவார். நின்று அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரஹ்மத்தக, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை கேட்கிறேன், யா அல்லாஹ் உன்னிடத்திலே சொர்க்கத்தை கேட்கிறேன் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு பிறகு மீண்டும் விட்ட இடத்திலிருந்து ஓதுவார். இதா மர்ர பிஆயத்தி அஸாபின் வகஃப் வஸ்தஆத பில்லாஹி. அஸாபுடைய வசனங்களை ஓதினால் நின்று விடுவார்கள். நின்று அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நார், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், யா அல்லாஹ் உனது தண்டனையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் என்று பல முறை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு திரும்பவும் விட்ட இடத்திலிருந்து ஓதுவார். நம்ம நிலைமை என்ன பாவம்? அல்லாஹ் ரஹ்மத்தை சொல்றானா அதாப சொல்றானா ஒன்றும் தெரியல. குர்ஆனை ரெகுலரா படிச்சு அதனுடைய அர்த்தங்களை படிச்சிருந்தா கூட சரி, ஜன்னத்துன்னு வந்தா ஜன்னத்தை பத்தி சொல்லப்படுது, நாரு ஜஹன்னமு அதாபுன்னு வந்தா அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி சொல்லப்படுது. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு துவா, ரொம்ப ஈஸியான துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். மகத்தான துவா, ரொம்ப ஈஸியான துவா. ஆனா எப்படிப்பட்ட துவா? ரொம்ப மகத்தான துவா. இத மட்டும் நம்ம உருப்படியா கேட்டோம்னு வச்சுக்க, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே இருக்கு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் உனக்கு பிடித்தமான அமல்களை செய்வதற்குரிய அருளை எங்களுக்கு கொடு. ஹஸனா என்ன? அமலே சாலிஹ். அமலே சாலிஹ் கிடைச்சா போதும். சோறு, சட்டி, பானை, வீடு, கல்யாணம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நமக்கு விதியில் என்ன எழுதப்பட்டதோ அது நடக்கும். அலா லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கா. நீ சாவ மாட்டாய், உன்னுடைய உணவை நீ தின்று முடிக்கின்றவர். நம்முடைய எந்த உணவு பருக்கையில நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதோ அது நம்முடைய வாய்க்குள்ளார போய்தான் ஆகும். யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். ஈமான், இதெல்லாம் என்ன? ஈமான். பரிசோதனை பண்ணணும். தக்தீர், அல்லாஹ்வுடைய விதியின் மீது நம்பிக்கை. ரிஸ்கை கொடுப்பவன் அவன். ரிஸ்கை யாருக்கு விரும்புகிறானோ விசாலமாக கொடுப்பான், யாருக்கு நாடுகிறானோ சுருக்கி விடுவான். ஒருவனை ஏழையாக்குவதும் ஒருவனை செல்வந்தனாக்குவதும் அல்லாஹ்வுடைய விதியில் இருக்கிறது. அல்லாஹ் ஏழையை பணக்காரனாக ஆக்குவான், பணக்காரனை ஏழையாக்குவான். அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இந்த துன்யா முகத்தர், குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. முனாஃபிக்குகள் சஹாபாக்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுட்டா நக்கல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. சஹாபாக்கள், என்ன உங்க ரப்பு, நீங்கெல்லாம் இந்த பாருங்க கஷ்டப்படுறீங்க. அப்ப அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். யாருக்கு? சஹாபாக்கள் நபி வழியா சொல்லுங்க, ஒண்ணு கவலைப்படாது. எங்களுடைய ரப்பு விதித்ததுதான் எங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய ரப்பு எங்களுக்கு எதை எழுதிவிட்டானோ அதுதான் எங்களுக்கு. ஹுவ மௌலானா, அவன் எங்களது எஜமான். நாங்கள் அவனை பொருந்தி கொண்டவர்கள், அவனுடைய விதியை பொருந்தி கொண்டவர்கள். எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. குல் ஹல் தரப்பஸூன பினா இல்லா யஹ்தல் ஹுஸ்னையைன். எங்களுக்கு என்னங்க நஷ்டம்? நம்ம நஷ்டவாளியே கிடையாது. மூமினாகிவிட்டால், ஒருவன் மூமினாகிவிட்டால், முஸ்லிமாகிவிட்டால் அவனுக்கு there is no loss. அவனுக்கு கபி ஹசாரா नहीं, அவனுக்கு நஷ்டமே கிடையாது. நஷ்டம் யாருக்கு? அல்லாஹ்வை
மறுமையை சொர்க்கத்தை நம்பாதவனுக்கு தான் நஷ்டம். அவனுக்கு தான் நஷ்டம். நமக்கு நஷ்டமே கிடையாது. நமக்கு நஷ்டமே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க என்னப்பா எங்களுக்கு கெட்டதை எதிர்பார்க்கிறீங்க? எங்களுக்கு நீங்க எதை எதிர்பார்த்தாலும் ரெண்டு நல்லதில் ஒன்று. ரெண்டு நல்லதில் ஒன்று. நாங்கள் கொல்லப்பட்டாலும் சொர்க்கத்திற்கு, நாங்கள் கொல்லப்பட்டாலும் சொர்க்கத்திற்கு, நாங்கள் வெற்றி கொண்டாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வெற்றி. எங்களுக்கு லாஸே கிடையாது. எங்களுக்கு ஓடி வர்றாங்க. பதில் போல ஒரு சஹாபியுடைய அம்மா, அல்லாஹ்வுடைய தூதரே, என் மகன் கொல்லப்பட்டார், என் மகன் கொல்லப்பட்டார், சொல்லுங்க அவர் எங்க இருக்கார், சொல்லுங்க அவரு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. அவர் சொர்க்கத்தில் இருந்தா எனக்கு கவலையே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்மணியை பார்த்து, وَإِنَّهَا لَجِنَانٌ, மூமினான பெண்ணே, உன் மகனுக்கு ஒரு சொர்க்கமா? சொர்க்கங்கள். உங்களுக்கு, உங்களுடைய மகனுக்கு ஒரு சொர்க்கமா? சொர்க்கங்கள். அல்ஹம்துலில்லாஹ், என் மகனை சொர்க்கவாளியாக ஆக்கிவிட்டானே, அல்லாஹ் சந்தோஷமா. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்களே, ஷஹாதத்துக்காக போனாங்க. எதுக்காக போனாங்க? எதுக்காக போனாங்க? ஷஹாதத்துக்காக போனாங்க. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் அப்படி ஒரு கோபம் யாருமே கிடையாது. உலகத்தில் போரில் கொல்லப்பட வேண்டும், நான் அல்லாஹ்வின் பாதையிலே வயத்தகித மின்கும் ஷுஹதா, உங்களிலே ஷஹீதுகளை அல்லாஹ் தஆலா பார்க்க விரும்புகிறார், அதற்காக நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போகிறேன் என்று ஒரு கூட்டம் உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்றால் அஸ்ஹாபு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான், யக்கீன், அல்லாஹ் அந்த யக்கீன், சொர்க்கம், ஈமான், ஆখিরাத். இந்த துன்யா ஒண்ணும் கிடையாது. இந்த துன்யா ஒண்ணும் கிடையாது. செகண்ட்ஸ்ல முடிஞ்சிடும். மரணம் கண்டிப்பா வரும். குல் இன்னல் மௌத்த அல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். அப்ப அந்த ஈமான், யக்கீன், அந்த யக்கீன் யார்கிட்ட இறங்கி இருக்குதோ அவங்கள பார்த்து தான் குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். யாரை பார்த்து பேசுறான்? யாரை பார்த்து பேசுகிறான்? அந்த ஈமான், யக்கீன் யார்கிட்ட இறங்கி இருக்கோ அவங்கள பார்த்து அல்லாஹ் பேசுறான். ஏன்னா அவங்க தான் கேட்பாங்க, அவங்க தான் எடுத்து நடப்பாங்க. ஈமான் இறங்கல, இந்த கல்புல ஏதாவது மாற்றம் வருமா? உபதேசங்கள் ஏதாவது மாற்றங்களை உண்டு பண்ணுமா? அலம் யக்னி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். குர்ஆனுடைய வசனங்களை கேட்டால் உள்ளங்கள் நடுங்க வேண்டும். மூமின்களுக்கு இன்னுமா நேரம் வரவில்லை அவர்களுடைய உள்ளங்கள் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு நடுங்குவதற்கு? தக்ஷஅ குலூபுஹும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அந்த யக்கீனுடைய மூமின்களுக்கு சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ். யாருக்கு சொல்கிறான்? அந்த யக்கீனுடைய மூமின்கள். நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த அழைப்பு எனக்கு இருக்கா? ஒரு பெரிய ப்ரோக்ராம், பெரிய ஃபங்க்ஷன், நிறைய வெகுமதிலாம் கொடுக்க போறாங்க, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு வராங்க. ஆசை வருமா வராத? நமக்கு இன்விடேஷன் வருமா இல்லையா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உடைய இன்விடேஷன் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் யாருடைய இன்விடேஷன்? அல்லாஹ்வுடைய தாவத்னாமா. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னah, சொர்க்கத்திற்கு அழைக்கிறார். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரத்தி பிஇذنி. அல்லாஹ் இந்த குர்ஆன் மூலமா நமக்கு இன்விடேஷன் கொடுறான். படிங்கடா, படி, இது சிந்தி, இத வாழ்க்கையில கொண்டு வா, உங்களுக்கு சொர்க்கத்தை தரேன், உங்களுக்கு என்னுடைய மன்னிப்பை தருகிறேன், விசாலமான மன்னிப்பு. வாஸிஉல் மக்ஃபிரா. நம்முடைய ரப்பு எப்படிப்பட்ட மன்னிப்பாளர்? எப்படிப்பட்ட மன்னிப்பாளர்? வாஸிஉல் மக்ஃபிரா. கற்பனையை பார்க்க முடியாது, கற்பனையை செய்து பார்க்க முடியாது. இன்னைக்கு சில ஹதீஸ் படிச்சேன், புரியவே இல்லை. சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில மூமின்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு நரகத்துக்கு போற ஒரு முஷ்ரிக்கை கூப்பிட்டு, மூமினே ஹாதா ஃபிகாகுக மினன்னார், இவன் உனக்கு இவன் நரகத்துக்கு போறான், நீ சொர்க்கத்துக்கு போற. ஹாதா ஃபிகாகுக மினன்னார், ஹாதா ஃபிகாகுக மினன்னார். நரகத்தை முஷ்ரிக்குகளை கொண்டு அல்லாஹ் நிரப்பி விடுவான், மூமின்களை பாதுகாத்துடுவான். மூமின்களை உனக்கு விடுதலை, இந்த முஷ்ரிக்கை அனுப்பிட்ட நீ போ சொர்க்கத்துக்கு. وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ. அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். எவ்வளவு பெரிய ஈமான் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. அல்லாஹ் அக்பர். இதுக்கு நம்ம சஜ்தாலையே கிடந்தா கூட நன்றி செலுத்த முடியுமா சொல்லுங்க பாருங்க. அழுகணும் அல்லாஹ்வுடைய இந்த ஈமான் கிடைச்சதுக்கு அழுகணும். சஹாபாக்கள் ஏங்க அவங்க அனுபவிக்காத கஷ்டமா சொல்லுங்க பாருங்க. இன்றைக்கு உலகத்துல முஸ்லிம்கள் அனுபவிக்கிற கஷ்டம் பார்க்கிறோம் நம்ம. சஹாபாக்கள் இதையெல்லாம் ஒரே நேரத்தில் அனுபவிச்சாங்க. ஒரே நேரத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் காலகட்டத்திலேயே அவ்வளவு கஷ்டம். முதல் காலகட்டத்திலே கஷ்டம். கலிமா சொன்னவனே கஷ்டம். அடி எங்கேயுமே வெளியே போக முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. உறவுகளால் வெறுக்கப்பட்டார்கள், நண்பர்களால் பகைக்கப்பட்டார்கள், வீடுகள் இல்லங்களிலிருந்து துரத்தப்பட்டார்கள். எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுட்டானுவ காப்பீர்கள். எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுட்டானு. சஹாபாக்கள் மக்காலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனா வரும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஃபக்கீர், எதுவுமே இந்த பூமியில சொந்தம் இல்லாமல் உடுத்துற உடையோட ஓடி வந்தார். அதனாலதான் உஸ்மானே கனி ஜகாத்துக்கு தகுதியானவர். அவர் பின்னாடிதான் கனியாகிறார். மக்கால இருக்கும்போது கனியா இருந்தாரு. ஆனா ஹிஜ்ரத் செஞ்சு வந்தப்ப லில் ஃபுகராஇல் முஹாஜிரின் அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகுன ஃபضلا மின் அல்லாஹ். அப்துல் ரஹ்மான் ஒண்ணு கிடையாது கையில, எல்லாத்தையும் பிடிக்கணும், எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. வீடு, தோட்டம், துறவு, தாய்க்கு உள்ள தோட்டம், அங்க எல்லாத்தையும் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது. வெறும் உடுத்துற ட்ரெஸ்ஸோட ஓடி வராரு. அல்லாஹ் சொல்லி ஃபக்கீருங்க முஹாஜிர்கள் என்று அல்லாஹ் சொல்லி அவங்களுக்கு கொடுங்க ஜக்காத்தை முதல்ல, அவங்களுக்கு கொடுங்க கனிமத்தை, அவங்களுக்கு கொடுங்க சதகாவை முதல்ல அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு கூட்டம் ஈமானுக்காக ஏழையானார்கள், ஈமானுக்காக ஒரு நாட்டிலிருந்து துரத்தப்பட்டார்கள் என்றால் அந்த முதல் கூட்டம் யார்? யார்? அஸ்ஹாபு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அந்த ஈமான் அவர்களுக்கு இறங்கியது. எல்லா சிரமங்களையும் அல்லாஹ்வுக்காக தாங்கினார்கள், ரப்புக்காக தாங்கினார்கள். எல்லா சிரமங்களையும் ஒரு சஹாபி கூட, நீங்க ஹதீஸ படிங்க, சீரத்து சஹாபாவை படிங்க, எங்கேயாவது அல்லாஹ்வை ஒரு சஹாபி குறை சொன்னா कोई एक सहाबी अल्लाह से नाराज हो, எப்படி அல்லாஹ் கோச்சிட்டார் பார்க்க முடியுமா? ஒரு குறை சொல்லியதாக எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலல்லாஹ், நீங்க நல்லா இருந்தா போதும். என்னுடைய கணவன் கொல்லப்பட்டால் என்ன, என் பிள்ளைகள் கொல்லப்பட்டால் என்ன, என் சகோதரன் கொல்லப்பட்டால் என்ன, என் தந்தை தாய்மாமன் கொல்லப்பட்டால் என்ன, யா ரசூலல்லாஹ் குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலலுன், நீங்க உயிரா இருக்கும்போது எல்லா முஸீபத்தும் ஒண்ணுமே இல்லை ரசூலுல்லாஹ். என்ன யக்கீன்? ஏன் அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களை பார்த்து பேசுறான்? அந்த ஈமான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு இன்விடேஷன். எது இன்விடேஷன்? அல்லாஹ் இன்விடேஷன் தாவா. குர்ஆன் மூலமா அல்லாஹ் தாவா கொடுக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். தாரிஸ் ஸலாம் சொர்க்கத்துக்கு வாங்க. இந்த குர்ஆனை படிங்க, அமல் செய்யுங்க, குர்ஆன் படி வாழுங்க, உங்களுக்கு சொர்க்கம் வேற ஒண்ணும் கிடையாது.
வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ் வலா தஃபர்ரகு. இந்த குர்ஆனை விட்டு விலகி போயிடாதீங்க. இந்த குர்ஆனை விட்டு விலகி போயிடாதீங்க. வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார். فأصبحتم بنعمته إخوانا. அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிறீர்கள். وكنتم على شفا حفرة من النار. நரக படுகொலியிலே இடியிலே இருந்தீர்கள். அவ்வளவுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, குர்ஆன் இறங்கலனா நரகத்துக்கு கூட்டமா போயிட்டே இருந்தீங்க. அல்லாஹ் தஆலா ஃபஅன்கதக்கும். அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாத்தார். மின்ஹா நரகத்தில். كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தன்னுடைய வசனங்களை தெளிவுபடுத்துகிறார், விவரிக்கிறார், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக. சகோதரர்களே, இந்த குர்ஆன் சாதாரணமான வேதம் அல்ல. இன்று நமக்கு இது ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. குர்ஆன் நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. இதை ஓதி தர்றதுக்கு ஆலிம்சாவும் ஈஸியா கிடைக்கலாம். உலகத்துல குர்ஆன் ஓதி தர்றதுக்கு உள்ள ஃபீஸ் மாதிரி கம்மியான ஃபீஸ் எதுவுமே கிடையாது, இல்லையா? சொல்லுங்க பாருங்க. உலகத்திலேயே ஒரு கல்வி உங்களுக்கு இலவசமா கிடைக்கிறதா குர்ஆனுடைய கல்வி. உலகத்திலேயே ஒரு கல்வி எல்லாருக்கும் இலவசமா கிடைக்கும். இந்த கல்வியை கற்றுட்டா உலகத்திலே நீங்க பணக்காரர்கள். புரியல? உலகத்துல இன்ஜினியரிங் இருக்கு, டாக்டர் இருக்கு, எவ்வளவு காசு கொடுத்து படிக்கிறாங்க. எல்லா ஏழைகளால படிக்க முடியுமா? ஆனா இந்த குர்ஆன் இருக்காரு. ஏழை படிச்சா பணக்காரங்க, ஏழை படிச்சா பணக்காரங்க ஆயிடுவோம். गुमना अगर कोई गुमना इस कुरान को पढ़ेगा दुनिया में सबसे ज्यादा मशहूर हो जाएगा. ஆளுக்கு தெரியாத அடையாளம் இல்லாதவர் இந்த குர்ஆனை கற்றுக்கொண்டால் உலகத்திலேயே மிக பிரபலமானவராக. சொல்றது புரியல? நீ குர்ஆன் இல்ல ஷேக் அப்துல் பாசித் அப்துல் தெரியுமா? தெரியாது. சித்திக் மிர்சாவை தெரியுமா? சரி, இமாம் சுதைஸ் தெரியுமா? இமாம் சுரை தெரியுமா? குர்ஆன் ஓதுற காரி யாராவது தெரியுமா? ஒரு பேர் தெரியுமா? உங்களுக்கு குர்ஆன் கிராத் ஓதுவாங்க. என்ன பழகல? சில பழகு. இன்னைக்கு உலகத்துல எத்தனை இமாம்களுடைய கிராத்கள் அவங்களுக்கு நமக்கு சொந்தமா வந்ததா? அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனோட அவர் சேர்ந்தவங்க அவருடைய குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அவருடைய குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்களை பார்க்காமலே
இமாம் தபரியுடைய உதவி இல்லாம அந்த தஃசீர் ஆசிரியர் தஃசீர் எழுத முடியாது. எப்படி உலகத்துல எவ்வளவு பெரிய குர்ஆனுடைய மேதை, மொழியுடைய மேதை, மிகப்பெரிய முஹத்திஸ் யாராக குர்ஆனுக்கு தஃசீர் எழுதுறாங்க, குர்ஆனுக்கு தர்ஜமா எழுதுறாங்க, அவருடைய செய்தியை தான் போயிடலாம். மஸ்ட் கோ வயா தபரி, தபரி வழியாக போயிடலாம். இப்னு கஸீர் எழுதி இப்ப படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். வார்த்தைக்கு வார்த்தை தபரி சொல்கிறார், தபரி சொல்கிறார், தபரி சொல்கிறார். வார்த்தைக்கு வார்த்தை படிச்சீங்களா? இப்னு கஸீர் தமிழ்ல வந்திருக்கிற முக்தசர் அடுத்து படிச்சு பாருங்க போய் வீட்டு. வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவார், தபரி 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 தபரி. குர்துபி அவர் கொஞ்ச நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பார், அப்புறம் தபரி சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் தபரி சொல்லியிருக்கிறார். எங்க போனாலும் சுத்தி சுத்தி ஆகிறோம். எப்படி ஃபிக்ஹ்ல எங்க போனாலும் நான் இமாம்கள் வழியா எங்கேயாவது போய் ஆகணும். ஹதீஸ்ல எங்க போனாலும் அந்த 6 ஹதீஸ் இமாம்கள் அல்லது 8 அல்லது 10 அது இப்படிதான் போய் அவங்க செய்யுது. அந்த மாதிரி தஃசீர் குர்ஆன் சுப்ஹானல்லாஹ். மறந்துட்டு குர்ஆன்ல இந்த குர்ஆனோட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா உங்களை உலகளாவிய ஷக்சியத், உலகளாவிய பெர்சனாலிட்டியாக ஈமான் அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு தொடர்பு. இந்த குர்ஆன் எதற்காக? அல்லாஹ் தஆலா ஹிதாயத்துக்காக. எதற்காக இருக்கிறார்? ஹிதாயத், நேர்வழி. இதை படிப்பது நமக்கு ஒளி. இதை படிப்பதால் பரக்கத், இதை சிந்திப்பதால் பரக்கத். சடங்கா செய்யணும். ஒரு கம்பெனி காலையில யாசின் ஓதிட்டு பரக்கத். அப்படி இந்த குர்ஆன் உள்ளத்திலே இறங்கி, உணர்வுகளில் இறங்கி, உங்களுடைய ஈமானை பலப்படுத்துகிறது. அது பரக்கத். சில பேர் என்ன செய்யறாங்க? காசுக்காக வேண்டி, காசு வர்றதுக்காக வேண்டி குர்ஆன் ஓதுறாங்க. ஓதுறவங்களும் அதுக்காக, ஓத கூப்பிடுறவங்களும் அதுக்காக. புரியல? ஓதுறவங்களும் அதுக்காக, ஓத கூப்பிடுறவங்களும் அதுக்காக. அலிசாவை கூப்பிட்டோம், வியாழக்கிழமை ராத்திரி, வெள்ளிக்கிழமை யாசின் ஓதியாச்சு பரக்கத். ஓத வர்றவங்களுக்கு காசு தான் கொடுப்போம், ஓத சொல்றவங்களுக்கும் காசு தான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் அதற்காக உள்ளதல்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த குர்ஆனை பற்றி, இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது, அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? அவருடைய கலாம் தான் இது. யாருடைய கலாம் இது? அல்லாஹ்வுடைய கலாம். அவன் பேசின பேச்சு. அவன் நமக்கு இந்த குர்ஆனை நான் ஏன் உங்களுக்கு இறக்கினேன், ஒரு வசனமா பார்ப்போம். கவனிக்கணும். சுப்ஹானல்லாஹ். சூரா அல்-அஅராஃப் 7வது அத்தியாயம் 157வது வசனம். அல்லாஹ் சொல்றான். கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கணும். அல்லாஹ் இன்னைக்கு காலையில இதுதான் வகுப்புல எடுக்க, அதே இருந்து யோசிச்சுட்டே இருக்கேன். சுப்ஹானல்லாஹ். சிந்திச்சு பார்க்கணும். இந்த வசனத்துக்கு தகுதியா நான் இருக்கிறேன். 100ல ஒரு 5% வந்துட்டா கூட எப்படியோ போயிடும். சுப்ஹானல்லாஹ். 5% வந்துட்டா கூட எப்படியோ போயிடும். அல்லாஹ் சொல்றான். இப்ப ஒரு பக்கம் நமக்கு அனுப்பப்பட்ட மகத்தான நபியை சொல்றான். ஒரு பக்கம் யார சொல்லலாம்? அல்லாஹ் அக்பர். அந்த ரசூல் அஅலம், மகத்தான ரசூல், அவர் அல்லாஹ் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு பக்கம் அந்த மகத்தான ரசூல் மீது இறக்கப்பட்ட மகத்தான ஒலியாகிய குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இந்த பாருங்க, இந்த 2 பேர் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 2 பேரை உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நபியை பின்பற்றுங்க, நபி மேல இறக்கப்பட்ட குர்ஆனை பின்பற்றுங்க. அல்லாஹ் எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான். அதை எப்படி சொல்றான்? அதான் பாருங்க. அதான் எப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா? அதை பாருங்க. الذين يتبعون الرسول النبي الأمي. இதுக்கு முன்னாடி வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய ரஹ்மத் ரொம்ப விசாலமானது. அந்த ரஹ்மத்தை நான் யாருக்கு கொடுப்பேன் என்றால், ஈமான் கொண்டு தக்வாவோடு உள்ளவர்களுக்கு அந்த
இதை பிரிச்சா இது போயிடும், வேஸ்ட். இதை பிரிச்சுட்டா இது வேஸ்ட். தக்குவா இல்லாம ஈமான் இருந்தா ஈமான் அங்க இருக்காது, ஓடி போயிடும். தக்குவா இல்லாம வெறும் ஈமான் சொல்லுங்க அங்க இருக்காது, ஓடி போயிடுவாங்க. ஆட்டோமேட்டிக் போச்சு. சரி, தக்குவால இருந்து ஈமான பிரிச்சா தக்குவா அங்க இருக்குமா? அது இருக்காது, போச்சு. ரெண்டும் ஒன்னாதான் சேர்ந்துடும், பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. अगर ईमान में तकवा निकल गया उधर से ईमान भी निकल जाएगा. अगर तकवा से ईमान को निकालेंगे उधर से तकवा भी खत्म हो जाएगा. अगर तकवा कुछ நீங்க பாருங்க, குர்ஆன் எடுத்து சிந்திச்சு பாருங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து 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 அல்லாஹ் ஈமான் தக்வா சேர்த்து அது ஒரு வசனம். என்னுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கணுமா? ஈமான் தக்வா, அந்த ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும். விசேஷமான சொல்லிட்டு அந்த ஈமான் தக்வாவும் உள்ளவங்க என்ன செய்வாங்க? அது அல்லாஹ் சொல்றான். அதான் 157வது வசனம். ஈமான் தக்வாவும் இருந்தா என்ன செய்வாங்க? இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாருமே நமக்குன்னு ஒரு டிக்ஷனரி வச்சிருக்கிறோம். ஃபார் அவர் ரிலீஜன், ஃபார் அவர் இஸ்லாம். புரியல? ஒரு கூட்டத்துக்கு போய் என்னங்க இஸ்லாம்? இஸ்லாம் வருஷத்துல மௌலூது வருது, மீலாது வருது, கத்தம் பார்த்து, அதான் இஸ்லாம். எங்க இஸ்லாம்? அவங்களுக்கு இஸ்லாம் என்ன? அவ்வளோ கல்யாணத்தில் ஆனிச்சாவை கூப்பிட்டு அள்ளி வச்சு கூப்பிட்டு பையன் வரணும், அதோட முடிச்சு அவங்களுக்கு. அப்புறம் இமாம் மூத்தா வீட்டில் யாரும் மூத்தா போயிட்டா இமாமை கூப்பிட்டு பாத்தியா ஓதுது 40 கத்தம் முடிஞ்சு அவங்க இஸ்லாம். பள்ளிவாசலுக்கு வந்தா தொப்பி போட்டுக்கணும், பள்ளிவாசலுக்கு வந்தா தொப்பி போட்டுக்கணும், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா யாரு, இது ஹராமா, இது ஹலாலா, இது இஸ்லாமா, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒரு கூட்டம் கிளீனா தொழுதுகிட்டே இருப்பாங்க. அவன் என்னத்தை தொழுவான்னு கூட தெரியாது, வரணும் தொழுதும். அதுக்கப்புறம் வெளியில போய் செய்யற பிசினஸ் நேரா ஹராம் தான், நேரா ஹராம் தான். நான் ஒரு வெளிநாட்டில் இருந்தேன், அங்க கொஞ்ச நாள் வேலை செய்தேன். அங்க முஸ்லிம்கள் ஒரு கூட்டம், தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா சினிமா நடிகர்களையும் கொண்டு வந்து ஆடல் பாடல் இசை கச்சேரி நிகழ்ச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சோன்னு பூராக்கு போயிடுவாங்க. எல்லாம் முடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டு 3 days மக்கா, 3 days மதீனா. என்னங்க இப்படி செய்றீங்க? அனிஷா அதான் உம்ரா செஞ்சா எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டதுல எங்களுக்கு நேரம் சொல்லு. அனிஷா அதான் உம்ரா செஞ்சா எல்லா பாவமும் மன்னிக்க, வருஷத்துல 3 தடவை இதான் பிசினஸ் வரும். யாரை ஏமாத்துறீங்க? இதென்ன சர்ச்சா? வாரம் ஃபுல்லா அநியாயம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் பிதாவை நான் தப்பு பண்ணிக்கிட்டேன், என்னை மன்னித்துருவா, இந்த அப்பத்தை வாங்கிக்க, ஓடிக்க, எல்லாம் முடிஞ்சு போட்டுருக்காங்க. இஸ்லாம் அப்படியா? இப்ப நம்ம பிரச்சனை தான், हर आदमी अपने पास एक डिक्शनरी रहता है. இஸ்லாத்துக்கு நம்ம எல்லாம் நமக்கு ஒரு டிக்ஷனரி வச்சிருக்கோம். இஸ்லாத்துக்கு ஒருத்தர் தாடி வைக்கிறது மட்டும் முஸ்லீம், அவருக்கு தாடியில தான் பேசுவார், எல்லாமே போக்கஸ் தாடியில தான் இருக்கும். தாடி இல்லாதவங்களை பார்த்தா நீங்க நேரம் நடனத்துக்கு தான் டிக்கெட் வாங்கிட்டு பேசுவார். அவர் வியாபாரத்தில் எவ்வளவோ யோக்கியவானா இருப்பாரு, இவர் பேசினாலே பொய் தான் பேசுவாரு, கொடுக்கல் வாங்கல மோசடி எதுவுமே தெரியாது. இந்த தாடியை வச்சு என்ன பண்றது? என்ன சொன்னீங்க? புரியல? சரி, இந்த தாடியை வச்சு என்ன பண்றது? நல்லா பாதுகாக்க. இப்படி ஒரு பார்ட், எப்படி ஒரு பார்ட் பிரிச்சுக்கிட்டு நமக்கு நாம நிம்மதியா இருக்கு, நாம் முஸ்லிம் அநியாயம் இல்லை, அக்கிரமம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் ஒரு விஷயத்தையும் ஹலால் ஹராம் பார்த்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணிட்டார். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில இருந்து ஓடி வர, குழந்தை ஓடி வர, பசி, பள்ளிவாசலுக்கு வந்தார்.
அங்கெல்லாம் பள்ளிகள் இந்த மாதிரி நமக்கு கார்பெட்டா பாயா மணக்கு மண் வந்த ஒரு காலில் கண்ணுல ஒரு பேச்சு மனம் தெரிஞ்சிச்சு. மண்ணில் எடுத்து பசி எடுத்து வாயில வச்சு பயான நிறுத்திட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. பயான நிறுத்திட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிறுத்தி குழந்தை பிள்ளையுடைய வாயில இருந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து தூக்கி போட்டுட்டு ஹசனே இது சதக்காவுடைய பேரித்தம்பழமாக இருக்கலாம். இது ஜகாத் சதக்காவுடைய பேரித்தம்பழமாக இருக்கலாம். நமக்கு ஹலால் இல்லை, வேண்டாம். ஒரு பேரிச்சம்பழம் ஹராமாக வயிற்றுக்குள்ளார போறதை எப்படி பயந்தாங்க பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா இருக்கும்போது நடந்த சம்பவம். எப்ப கலீஃபாவாக இருக்கும்போது மதீனாவில் நடந்த சம்பவம். ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வாராக. அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலியை தருவார். அடிமை வந்தாரு சாயந்தரத்துல, என்ன வச்சிருக்கிற, ஏதாவது இருக்குதா சாப்பிடுறது? கலீஃபா கொஞ்சம் பால் இருக்கு தட்டுமான்னு குடு. பசியில வாங்கி குடிச்சிட்டார். அதுக்கு பிறகுதான் அவர் அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்து அவங்க அடிமை. கலீஃபா இந்த பால் வந்து நான் இஸ்லாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கூட்டத்தார்களுக்கு குறி சொல்லியிருந்தேன், ஜோசியம் சொல்லியிருந்தேன். அப்ப கூலி வாங்கல. அப்ப அதுக்கு படிச்சிருச்சு, ஆனா கூலி வாங்கல. இப்ப நான் அந்த பக்கமா போகும் பொழுது அவங்க என்னை கூப்பிட்டு இந்த கூலி கொடுத்தாங்க, அதுதான் இந்த பால் வண்டி. நம்மளால என்ன செஞ்சிருக்கோம்? பரவாயில்ல, அல்லாஹ் தெரியும். என்ன செஞ்சிருப்போம்? பரவாயில்ல, அல்லாஹ் தெரியும். கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வாயில விரல்ல விட்டு வாந்தி எடுக்கிறாங்க. மக்கள்லாம் கூட குடும்பத்தாரெல்லாம் பயந்துல குடல் வெளியே வந்திருக்கு. என் குடலே வெளியே வந்தாலும் அதனுடைய கடைசி சொட்டு என்னுடைய வயிறில் இருப்பது தெரிந்தால் அதை வெளியாக்காமல் விட மாட்டேன். அது தெரியுமா? அது தொழுகை. அவங்க தொழுது தொழுகை, அவங்க ஓதுறது குர்ஆன். அது யக்கீன், அது ஈமான். சஹாபாக்கள் மதீனால பயங்கரமா வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல ரொம்ப முன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். வைலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வ இதா காலுஹும் அவ் வஸனுஹும் யுக்ஸிரூன் அலா யظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين. இந்த வசனம் கொடுக்கல் வாங்கலில், வர்த்தகங்களில் யார் மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாசம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மக்களிடத்திலே அளந்து வாங்கினாலோ நிறுத்து வாங்கினாலோ ஃபுல்லா முழுசா வாங்குவாங்க. இவர்கள் அளந்து கொடுத்தாலோ நிறுத்து கொடுத்தாலோ குறைத்து கொடுப்பார்கள். இவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மகத்தான மறுமை நாளில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டுமே, அந்த நம்பிக்கை இல்லையா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஒரு வசனம் एक आयत मदीना के सारे तुजार कारोबारियों को दुरुस्त कर दिया. எப்படிங்க? இந்த ஒரு வசனம் மதீனாவுடைய அத்தனை வியாபாரிகளையும் நேர்மையாளர்களாக ஆக்கிவிட்டது. ஒரு வசனம், ஒரு சூராவுடைய அந்த ஒரு வசனம்னா அந்த பாட்டு. இன்னைக்கு நாமும் எவ்வளவு முஸ்லிமா இருக்கிறோம், எவ்வளவு காலமா இருக்கிறோம், மண்டையில இறங்குதா? யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல முஸ்லிம்கள்லாம் நம்பிக்கையாளர்கள் என்று பேர் இருந்துச்சு இந்த நாட்டில்.
இன்றைக்கு எல்லா கெட்ட செயல்களையும் பேரடிப்பது, எல்லா கெட்ட செயல்களையும் கொடுக்கல் வாங்கல்ல, தொழில்துறைகள்ல, வர்த்தகங்கள்ல ஏமாற்றுறதில்ல. முஸ்லிம்கள்ட்ட ஏமாத்துறதுக்குனே முஸ்லிம்ல ஒரு கூட்டத்தை தொப்பி தாடி போடுது. எல்லாம் சும்மா இல்லை. 400 கோடி 300 கோடி 500 கோடி 5000 கோடி 6000 கோடி படிக்கிறீங்களா இல்லையா, பாக்குறீங்களா இல்லையா, கேட்கறீங்களா இல்லையா? இன்றைக்கு ஒரு முஸ்லிம் இடத்திலே நம்பிக்கையாக வியாபாரம் செய்ய முடிகிறதா? ஒரு மாசத்துல வாக்கு மாறிட்டாங்க. வாங்கிய கடன் கொடுக்கப்படுவதில்லை, செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை. என்ன நினைச்சுக்கிறாங்க? இதெல்லாம் வேற நினைச்சுக்கிறாங்க. ولا تنقضوا الايمان بعد توكيدها وقد جعلتم الله عليكم كفيلا يا ايها الذين امنوا اوفوا بالعقود واوفوا بالعهد ان العهد كان مسؤولا. நம்முடைய இஸ்லாம்ல ஒரு அக்ரிமெண்ட் பிஸ்மில்லாஹ் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் எழுதிட்டீங்கன்னா இது அல்லாஹ்விடத்துல செஞ்ச அக்ரிமெண்ட் ஆகும். அது உங்க ஓனர்கிட்ட செஞ்சாலும் சரி, உங்களுடைய பில்டிங் ஓனர்கிட்ட செஞ்சாலும் சரி, நீங்க ஒரு பிசினஸ்ல பார்ட்னரா செஞ்சாலும் சரி, யார்கிட்ட செஞ்ச அக்ரிமெண்ட் ஆகுது? அல்லாஹ்ட்ட செஞ்ச அக்ரிமெண்ட். மீற முடியாது. பயங்கரமான நயவஞ்சகத்தினுடைய குணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயத்துல் முஃமினி ஸலாத்துன் இதா ஹத்தஸ கதிப் வ இதா வஅத அக்லஃப் வ இதா துமின கான். நயவஞ்சகனின் அடையாளம் என்ன? 3. பேசினால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தால் வாக்கை மீறுவான், அவனிடத்திலே நம்பி அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் அதிலே எல்லை மீறுவான். இவ்வளவு பெரிய டேஞ்சர் இருப்பார். நம்ம எங்க இருக்கிறோம்? விஷயத்துக்கு வாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்ற ஆராஃபி, இந்த மூமின்கள் ஈமான் தக்வா அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதான் அந்த பாயிண்ட். அல்லதீன யத்தபிஊன الرسول النبي. இந்த நபி, இந்த ரசூல் அல்லாஹ் புகழ்றான். அல்லாஹ்வுக்கு எப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட், அல்லாஹ்வுக்கு ஒரு ஆர்வம், அல்லாஹ்வுக்கு ஒரு பாசம், அல்லாஹ்வுக்கு ஒரு ஆசை, அல்லாஹ்வுக்கு ஒரு அன்பு. நபியை புகழ்வதில்லை. நபியை நமக்கு இருக்க. இப்போ உஸ்தாத் சொன்னார் ரஹீகுல் மக்தூம்னு. ரசூலுல்லாஹ் அதை விட்டுங்க, ஏதாச்சும் ஒரு கிதாபு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி நான் முழுசா திருப்தியா படித்தேன், எனக்கு அதுல நிறைய ஞாபகம் இருக்கு, திரும்ப நான் படிக்கிறேன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அப்ப நம்ம எல்லாம் டூப்ளிகேட் தானே. ரசூலுல்லாஹ் மேல அன்பு இருக்கிறது நமக்கு டூப்ளிகேட் ஆகிற உண்மையாது? சொல்லுங்க. உங்களுக்கு ஒருத்தர் மேல பிரியம் இருந்தா அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டீங்களா இல்லையா? அவரை மறப்பீங்களா? நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஒண்ணும் இல்லைங்க, இந்தாங்க ஒரு பேப்பர் இப்படி கொடுத்து நபியை பற்றி இந்த ஒரு பேப்பர்ல எழுது, இந்த ஒரு பேப்பர்ல நபியை பற்றி எழுது. என்ன எழுதுவோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மேல எழுத முடியுமா? என்ன பாய் தம்பி, ஒரு பக்கம் ஒரு பரிச்சை, आपके नबी के बारे में लिखो, नबी कैसे खाते थे, कैसा पहनते थे, कैसा नमाज पढ़ते थे, कैसा हंसते थे, कैसा बात करते थे, எப்படி நபி சிரிப்பாங்க, எப்படி நபி சாப்பிடுவாங்க, எப்படி நபி ட்ரெஸ் போடுவாங்க, நபியுடைய முகம் எப்படி இருக்கும், அதெல்லாம் இருக்குங்க ஹதீஸ்ல. நமக்கு கைக்கு எட்டுன கிதாப்ல தான் இருக்கு. ரசூலா சிரிச்சா எப்படி இருக்கும், நடந்தா எப்படி இருக்கும், உட்கார்ந்தா எப்படி இருக்கும், ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும், இந்த கலர் ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும், பௌர்ணமி இரவுல ரசூலா எப்படி இருப்பாங்க, அவ்வளவு வர்ணனைகள். யாரை பற்றி? நமக்கு யாரை பற்றி தெரியுது? எவனாவது இருக்க மட்டையை பிடிச்சிட்டு இருக்கிறவனுக்கு, மட்டையை பிடிச்சிருக்கவனு நமக்கு தெரியும். புரியுதா? மட்டைனா என்னன்னு சொல்லிட்டு, அதான் மட்டை. வேற என்ன? வெட்டி வீண் வெட்டி தானங்கட்டு சமுதாயத்தை கெடுக்கிறவனை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்பெல்லாம் ஃபேன். யாருக்கு ஃபேன்? ரசூலுல்லாஹ்க்கு நான் ஃபேன்னு சொல்றதுக்கு கூட தகுதி அடைஞ்சிருக்கிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான். அதெல்லாம் விடுங்க. நபி வழி தொழுகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் இப்படி கட்டுவாங்க, அதுவே நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி வைப்பாங்க?
எவ்வளவு அழகா ஓதுவாங்க. சரி, விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹு தஆலா நபியை புகழ்கிறார். அல்லாஹ்வுக்கு குர்ஆன்ல நபியை புகழ்றது அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு அமல். அல்லாஹ் செய்றார். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் அல்லாஹ் பேசுறானோ நபியை புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. நபியை புரியல உங்களுக்கு? சிந்திச்சு பாருங்க. இப்ப எடுத்து படிங்க குர்ஆன். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. நபியை தொழுக சொல்றத கூட அதை கூட அல்லாஹ் தஆலா அவ்வளவு அன்பா சொல்றான். புரியுதா? அது ஒரு ஸ்டைல், அதுக்குன்னு ஒரு அழகு. போர்வை போர்த்தியவரே எழுந்தல், இரவிலே நின்று தொழுங்கள், முழு இரவு அல்ல பாதி இரவு தொழுங்கள், அல்லது 3/2 பகுதி தொழுங்கள், அல்லது ஒரு பகுதி தொழுங்கள், முடிந்தால் கூட்டுங்கள், முடியவில்லை என்றால் குறைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அழகா இருக்கு. யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நீங்க குர்ஆன் அப்படியே ஓது, நல்லா கேட்கணும். குர்ஆன் அழகா ஓதுனா யார் கேட்பா? அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். மா அஸினல்லாஹு லிஷைஇன் லிரஜுலின் அன் யதகன்னா பில் குர்ஆன். குர்ஆனை ஒருத்தர் அழகா ஓதுனா அவருக்கு அல்லாஹ் செவி கொடுக்கிற மாதிரி வேற எதுக்கு அல்லாஹ் செவி கொடுக்கிறது? ஒரு சஹாபி, அவரை பத்தி எப்படிலாம் பேசுறான்னு இருக்கிறவர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ராத்திரில, பெண்கள் அந்த காலத்துல ராத்திரில தானே தேவைக்கு போயிட்டு வருவாங்க, பகல்ல போக முடியாதுல்ல. ஏன்னா வீட்டுல பாத்ரூம் இந்த மாதிரியான க்ளோஸ் பாத்ரூம் வசதிலாம் இல்லை. போயிட்டு வந்தா கொஞ்சம் லேட் ஆயிட்டாங்க. யாரு யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு. இங்க ரசூலுல்லாஹ்க்கு பயம். இருட்டுல போனாங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பயம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படபடக்க கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ளார வராங்க. ஆயிஷா, எங்க போயிட்டீங்க? பயந்துட்டனே, லேட் ஆயிடுச்சு. அதையே கேட்குறீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பள்ளிக்குள்ளார கடந்து வீட்டுக்கு வந்தேன்னா அங்க ஒருத்தர் ஓதுனாரு பாருங்க குர்ஆன், என்னையே மறந்துட்டேன் ரசூல். அங்க ஒருத்தர் ஓதுனாரு பாருங்க குர்ஆன், நான் என்னையே மறந்துட்டேன் ரசூல்லா. நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டு வந்திருப்பேன். எவ்வளவு ஈடுபாடு பாருங்க குர்ஆன். நமக்கு வந்திருக்க அந்த மாதிரி ஈடுபாடு சொல்லுங்க பாருங்க. அல்லாஹ். நம்மளும் குர்ஆனை சத்தம் பண்றது இல்லை. குறைஞ்சபட்சம் இந்த காரிகள் இமாம்கள் ஓதி இருக்கிறாங்களா அதையாவது வரிசையா ஓத போட்டு கேட்டு ஒரு கத்தமாவா முடிப்போம். ஏதாவது செய்யறோமா நம்ம? இன்றைக்கு இந்த சினிமால சீரியல்ல எவ்வளவு மக்கள் உள்ளத்தை பறி கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? குர்ஆன் நமக்கு அல்லாஹ் தஆலா இன்றைய காலத்துல நம்மள மாதிரி சோம்பேறிகளுக்காக இந்த இருக்கிற போன், இதுல ஒரு பட்டனை தொட்டா நீ முழு குர்ஆனை கேட்கலாம் இல்லையா? பட்டனை தொட்டுட்டா அப்படியே ஒரே பட்டன்ல 12 மணி நேரம் முழு குர்ஆனை கேட்கலாம். சூரா சூராவா கேட்கணுமா இருக்கு, ஜுசு ஜுசுவா கேட்கணுமா இருக்கு, பக்கம் பக்கமா கேட்கணுமா இருக்கு, ஆயத்தா கேட்கணுமா. இவ்வளவுலாம் செஞ்சு கொடுத்துட்டு குர்ஆனை கேட்கலன்னு சொன்னா நம்மள மாதிரி அயோக்கியர்கள் யாரும் இருக்கா? இவ்வளவு வசதியா அல்லாஹ் கொடுத்துட்டான். இதுக்கு மேல என்ன? ஒரு வசனத்தை எத்தனை தடவை ஓதணும் கேட்கலாமா, செய்யலாமா இல்லையா? ரிப்பீட்டேஷன். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தை லேசாக்கி, வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். குர்ஆனை நாம் லேசாக்கி விட்டோம். சிந்திப்பவருக்கு, படிப்பவருக்கு, நினைவில் வைப்பவருக்கு யாரும் இருக்கிறார்களா? சிந்திப்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா? படிப்பினை பெறுபவர்கள் யாரும் இருக்கிறார்களா? நினைவில் வைப்பவர்கள் கேட்கிறார். அப்பு ஒரே சூறால 3 தடவை கேட்கிறாங்க. ஒரே சூறால கமர் படிங்க 3 தடவை இதே வசனத்தை திரும்ப திரும்ப அப்படியே அச்சு மாறாம அப்படியே வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். ஒரு சம்பவத்தை சொல்லுவான், இதை கேட்பான். ஒரு சம்பவத்தை சொல்லுவான், இதை கேட்பான். ஒரு சம்பவத்தை சொல்லுவான், இதை கேட்பான். அதை சொல்லி நூக சொல்லி, அதை சொல்லி, சமூக சொல்லி இதை கேட்கலாம். புரியுங்களா? சிந்திங்களா? குர்ஆன் யா அர்ஹமர் ரஹீம். நமக்கு இன்னும் இதுல எது நமக்கு தேவையில்லையோ, இதுல எது நம்ம ஈமான பறிக்குமோ, எது நம்மளுடைய நேரத்தை வீணாக்குமோ, எது நம்மை கெட்டவர்களாக ஆக்குமோ, எது நம்மை அயோக்கியர்களாக
தாக்குமோ, எதனால் நம்முடைய உள்ளச்சம் போகுமோ, எதனால் நம்முடைய ஒழுக்கம் போகுமோ, எதனால் நம்முடைய முகத்துடைய ஒளி, உள்ளத்தினுடைய ஒளி போகுமோ, அதுலதான் இன்னைக்கு உம்மத்து மூழ்கி. தெருவில் பார்த்தீங்கன்னா பசங்க அங்கங்க மகரிபுக்கு பிறகு அப்படியே 4 பேர் 5 பேர் கூடி உட்காந்துக்கிட்டு நாங்க தொழுவ போவோம். வாங்கடா பள்ளிவாசல் வைப்போம், வரம் போயிடும், தொழுதுட்டு திரும்ப வருவோம். அப்படியே இருக்கணும். பக்கத்துல போய் நீங்க நின்னா கூட உங்களுக்கு தெரியாது. பக்கத்துல போய் வீடுகள்ல பாருங்க, குடும்பங்கள்ல பாருங்க. யா அர்ஹமர் ரஹீம். சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மூமின்கள், தக்வா உள்ள மூமின்கள் யார் தெரியுமா? அவங்க நபிக்கு பின்னாடி போவாங்க. யாருக்கு பின்னாடி போவாங்க? அல்லாஹ் நபி தான். அவங்களுக்கு இமாமு நபி, அவங்களுக்கு முஃப்தி நபி, எல்லாம் நபி தான். நபிக்கு பிறகுதான் எல்லாமே. நபி சொல்லிட்டாங்களா முடிஞ்சு, அவ்வளவுதான். சொல்லுலையும் அப்படி இருக்கணும், செயல்லையும் அப்படி இருக்கணும். சொல்றது எங்களுக்கு நபி தாங்க, வஹி தாங்க, ஹதீஸ் தாங்க இருக்குது. அதுக்கப்புறமா அண்ணன் போய் விளக்கம் கேட்டு வரன்னு போகக்கூடாது. எப்படி சொல்றது? என்ன ஹதீஸ்ல இருந்தா ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு இந்தப்பா ஹதீஸ் காட்டினா நீங்க அண்ணன் போய் விளக்கம் கேட்டு வரன்னு போகும். இது என்ன ஹதீஸ்? இது ஏன் கைசா? நம்ம முன்னாடி இந்த மக்கள் என்ன சொல்லுவோம்? ஹதீஸ் இருக்குன்னு சொன்னா எங்க இமாம்கள்ட்ட விளக்கம் கேட்கணும்னு போவாங்க. அப்ப சொன்னமா இல்லையா? இது என்ன ஹதீஸ் வந்ததுக்கு பிறகு எதுக்கியா விளக்கம் கேட்கமா இல்லையா? இப்ப ஒரு கூட்டம் அதே தப்ப செய்யுது. يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل. அந்த உம்மத்து மூமின்கள் தக்வா உள்ளவர்கள் யாரு? நபியை ஃபாலோ பண்ணிட்டு. இந்த நபி யாரு? இவரை பற்றி தக்வா, இவரை பற்றி தௌராத்திலே புகழப்பட்டிருக்கிறது. இவரை பற்றி இன்ஜீலிலே புகழப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த நபியை ஏன் அனுப்பணும்? நமக்கு எதுக்குங்க நபி? எதுக்கு நபி அல்லாஹ் அனுப்புனா? அது இல்லைன்னா நம்ம அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்றதே அர்த்தம். இதை நம்பி இதை செயல்படுத்தினாதான் நம்முடைய ஷஹாதத்து பூர்த்தியா. அது என்ன? அல்லாஹ் யஅ்முருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர். நம்ம என்ன எல்லாத்துலயும் பிரச்சனை. நான் ஆரம்பத்திலே சொன்ன பாருங்க, குர்ஆன் எதுக்கு பரக்கத்து? குர்ஆன் எதுக்கு? ரசூலுல்லாஹ் எதுக்கு பரக்கத்து? என்ன பரக்கத்து? காசு பணம் வீட்டுல வறுமை வரக்கூடாது, தரித்திரியம் வரக்கூடாது. இதுதான் பரக்கத்து. நம்ம மண்டையில ஏற்றி வச்சுட்டு நல்லா ஏற்றி வச்சு. இதை தவிர எதுவுமே விளங்க மாட்டேங்குது. எப்படின்னு சொன்னா, குஃபார்கள் முஷ்ரிக்குகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சிலை வணங்குறாங்க பார்த்தீங்களா. எதுக்கு வணங்குவாங்க சிலை? துன்யாவுடைய தேவைக்காக மட்டும்தான் முஷ்ரிக்கு சிலை வணங்கும். அவங்க என்னத்தை மண்டி போட்டாலும், தோப்புகரணை போட்டாலும், மாடிப்படியில உருண்டு வந்தாலும் கடைசி அவனை கூப்பிட்டு கேளுங்க, என்னடா வேண்டிக்க வச்சேன், நேர்க்க வச்சேன். அதை தவிர அவனுக்கு மரணம், ஆக்கிரத்து, அல்லாஹ் ஏதாச்சும் அவனுக்கு மண்டையில இருக்குமா? கான்செப்ட் இருக்கா? ஒண்ணுமே இருக்காது. முஸ்லிம் அப்படித்தாங்க, பாயும் இப்படிதான். இப்படி சுத்தி சுத்தி காசு பறக்கத்து, காசு பறக்கத்து. சரி, நபி எதற்கு? அல்லாஹ் சொல்கிறார், நபி எதற்கு? உங்களுக்கு நன்மையை சொல்லிட்டு யஅ்முருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர், கெட்டதிலிருந்து உங்களை தடுப்பது. இதான் நபியுடைய வேலை. நபிக்கு வேலை என்ன? ஹலால் ஹராம சொல்லி தரதுக்கு வந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وَيُحِلُّ لَهُمُ الطَّيِّبَاتِ وَيُحَرِّمُ عَلَيْهِمُ الْخَبَائِثَ. இது நல்லது, இது சாப்பிடுங்க, இது நல்ல வியாபாரம், இது செய்யலாம், இது ஹராமு, இது செய்யக்கூடாது. அதுதான் நபி. நமக்கு கட்டளை யார்கிட்ட வரணும்? யார்கிட்ட வரணும்? முதல்ல அல்லாஹ் ரசூல்கிட்ட. அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டில் அது இருக்கா இல்லையாங்கிறது அடுத்ததுதான். நம்ம நாடு வட்டி அனுமதிச்சிருச்சு, பல முஸ்லிம் நாடுகளும் வட்டி அனுமதிக்குது. நமக்கு ஹலால் ஆயிடுமா? ஆமா. மதுவை கடையா திறந்து வச்சுட்டாங்க, இங்கேயும் அங்கேயும். நமக்கு ஹலால் ஆயிடுமா? நமக்கு இஸ்லாம், நமக்கு ஆமிர் நாகி அல்லாஹ் கடுத்து அல்லாஹ்வுடைய அல்லாஹ் கட்டளை இருக்கிறானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துக்கிறானா, அதுதான் நமக்கு. அவங்க தான் நமக்கு. அது மார்க்கத்துக்கு வெளியில பொது விஷயங்கள்ல நமக்கு பிரச்சனையே கிடையாது. மார்க்கத்துக்கு வெளியில பொது விஷயங்கள்ல நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்முடைய தீன்ல, ஆখিরাத்துடைய பாதையில, என்னுடைய வாழ்க்கையில என் மீது சட்டம் சொல்லக்கூடியவர், நான் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, எனக்கு இது ஹலால், எனக்கு இது ஹராம் என்று சொல்லக்கூடியவங்க அல்லாஹ் கருத்து அல்லாஹ்வுடைய தெளிவா.
நம்முடைய கம்யூனிட்டி, நம்முடைய ஜமாத்து எதுவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அடுத்ததுதான். அப்படி இருந்தாதான் மூமின், இல்லைன்னா பேருக்கு தான். அடுத்து வாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இந்த நபியினால நமக்கு என்ன கிடைச்சிச்சு புரியுதா? இந்த நபியினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரால் நமக்கு என்ன கிடைத்ததை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், வயதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர் செய்த புரட்சி என்ன தெரியுமா? இவர் கொண்டு வந்த சமூக மாற்றம் என்ன தெரியுமா? உலக சமுதாய மக்கள் மீது இருந்த சுமைகளை, சடங்குகளை, மூட நம்பிக்கைகளை, மௌட்டிக கொள்கைகளை, அவர்கள் மீது போடப்பட்டிருந்த சமூக ரீதியான, அரசியல் ரீதியான கொடுமை, அடிமை சங்கடிகளை எல்லாம் அவர் உடைத்தெறிந்தார். இந்தியாவுடைய ஒரு தத்துவ பெண் ஒருத்தி, முஸ்லிமானாங்களா இல்லையான்னு தெரியல, பேர் தெரியல, மறந்துட்டேன், படிச்சேன். அந்த பெண் சொல்றாங்க, அவங்க வழங்கின வழக்கத்துக்கு கூட நம்ம என்ன ஹதீஸ புரியல. என்னைக்காவது ஒரு ஹதீஸ படிச்சு அப்படியே நின்று கொஞ்ச நேரத்துக்கு நம்ம நபி இப்படி சொல்லியிருக்காங்களா, இவ்வளவு அழகான தத்துவமா அப்படின்னு கொஞ்ச நேரம் அந்த ஹதீஸோட நம்ம வாழ்ந்து இருக்கிறோமா? உங்களுக்கு பிடிச்சமான ஹதீஸ் என்ன அப்படின்னு நம்ம சபையில ஒருத்தர் கேட்டா உடனே எதிர்த்து சொல்ல முடியுமா? உங்களுக்கு பிடிச்சமான சட்டம் என்னன்னா உடனே சொல்லுவீங்களா இல்லையா? உங்களுக்கு பிடிச்சமான போன் கம்பெனி என்னன்னு கேட்டா சொல்லுவீங்களா இல்லையா? உங்களுக்கு பிடிச்சமான செருப்பு பிராண்ட் என்னன்னு கேட்டா கூட சொல்ல தெரியுமா இல்லையா? ஹதீஸ்ல உங்களுக்கு பிடிச்சமான ஹதீஸ் 4 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணீங்களா, சொல்லுங்க பார்க்கலாம்னு கேட்டா ஈன்னு பலகட. என்னங்க நம்ம ரசூலுல்லாஹ்வோட ஈடுபாடு வச்சிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறை சொன்னோம். யார? அவன் மௌலூத் ஓதுறான், மீலாது ஓதுறான், கட்டபாத்தியா பண்றான், அது பண்றான், இது பண்ணான்னு குறையா சொன்னோம். சொல்ல வேண்டியதுதான், தப்பு தானே. சரி, அவனை குறை சொல்லியாச்சு, நம்ம என்னத்தை திரிச்சோம்? 100 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணிருக்கோமா? 40 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணிருக்கோமா? அல்லாஹ்வை பத்தி 4 ஹதீஸ், ஆகிரத்தை பத்தி 4 ஹதீஸ், நற்குணங்களை பத்தி 4 ஹதீஸ், குடும்ப வாழ்க்கையை பத்தி 4 ஹதீஸ், மொத்தமா 3 பக்கத்துல எழுதிடலாம். அதை படிக்கிறதுக்கு கூட முஸ்லீம் நமக்கு நேரம் இல்லைன்னா நம்ம எந்த வகை முஸ்லீம்ங்க? நான் கேட்கறது தப்பா இருந்தா நீ சொல்லுங்க, ஆலிம்சார் நீ ரொம்ப தப்பா கேள்வி கேட்கிற ஆலிம்சார், போதும் பயன் பண்ணது போதும், இந்திரிய ஆலிம்சார் சொல்லியிருக்கேன். நம்ம பேசுறதுனால எனக்குள்ளார ஒரு மாற்றம் வரணும், உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் வரணும். அதுக்காக வேண்டிதான் கதை சொல்லணும், உங்களை சிரிக்க வைக்கணும்னா அதுக்கு நிறைய இருக்கு, அது நோக்கமா? அதனால என்ன ஆகும்? ஜஸ்ட் டைம் பாஸ். என்னுடைய வாழ்க்கை மாறியதா? அதான் அல்லாஹ் கேக்குறான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். உங்களை மாற்றாதவரை நான் மாற்ற மாட்டேன். உங்களை மாற்றாதவரை உங்களுடைய நிலைகளை நான் மாற்ற மாட்டேன். நீ என்ன மாறி? இந்த குர்ஆனை கேட்டு என்ன மாறுன? ஹதீஸை கேட்டு என்ன மாறுன? நீ அதை சொல்லுகிறான். ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم. உனக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்தை பிடுங்குகிறான் என்றால் நீ அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு மாறு செஞ்சிருக்கிறாய். சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். யா அர்ஹமர் ரஹீம். சரி, விஷயத்துக்கு வாங்க. அந்த பெண் கல்கத்தாவை சேர்ந்த பெரிய எழுத்தாளர். உலகத்துல எத்தகைய சீர்திருத்தவாதி வந்தாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய சீர்திருத்தத்தை அதற்கு முன்பே 1400 ஆண்டுகளுக்கு, அவங்க என்ன சொன்னது வந்து ஒரு 80-70 வருஷத்துக்கு முன்னாடி, 1300 ஆண்டுகளுக்கு முன்பே முஹம்மது நபி சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். யார் சொல்றா? ஒரு நான் முஸ்லிம் லேடி சொல்றாங்க. உலகத்தில் உள்ள சீர்திருத்தவாதி எப்பேற்பட்ட சீர்திருத்தவாதியாக இருந்தாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய கருத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே முஹம்மது நபி அழகாக சொல்லியிருப்பார். வெள்ளக்காரன் சொல்றான், இன்று முஹம்மது நபி இருந்திருந்தால் உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிருப்பார். அவங்க புரிஞ்சது கூட நம்ம புரியல.
கவுந்து நமக்கு ஜிப்ரீல் இறங்கி அல்லாஹ் உதவி செய்து இருப்பாங்க. ஒரு கூட்டம் அடி வாங்கிட்டு இருக்கு, ஒரு கூட்டம் இங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. நம்ம எதுவும் தெரியாம நமக்கு என்னன்னா அல்லாத ராத்திரில பிரியாணி கிடைச்சிட்டா, மத்தியானம் பிரியாணி கிடைச்சிட்டா, அல்லாத காலையில் அடுத்த நாள் போய் எந்த கடையிலடா பிரியாணி சாப்பிடலான்னு தூக்கணுமா நம்ம ஒரு உப்பத்து வலிக்குதா, நமக்கு அழுக வருதா, உணர்வு வருதா, கவலை வருதா? விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் பாருங்க, எப்படி குர்ஆன் ஒரு முஅ்ஜிஸாவோ, சேலஞ்ச், குர்ஆன் ஒரு அற்புதமோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸும் ஒவ்வொரு ஹதீஸும் அற்புதம். அந்த மாதிரி எந்த ஒரு சாதாரண மனிதனும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வேர்ட்ஸ், அவங்களுடைய வார்த்தைக்கிலே தனி ஒரு ஒளி, அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு அபுக்கரியத், அதுக்கு ஒரு பலாகத் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபஸாஹத் இருக்கு. ஹதீஸ்களை அறிஞர்கள்ல அவங்க வந்து சனதை வச்சுதான் பிரிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே வார்த்தையிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை தான். அந்த மாதிரி யாருமே சொல்ல முடியாது. சரி, விஷயத்துக்கு வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார். உலக மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார்கள். உலகத்தில் ஒரு ரிவிலேஷன், ஒரு மாற்றம், அடிமைகளுக்கான உரிமை, பெண்களுக்கான உரிமை, மனிதர்களுக்கான உரிமை, இப்படி ஒன்று பேசப்பட்டதென்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டு பிரச்சாரத்தை ஆரம்பித்ததற்கு பிறகுதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துல எவனும் உரிமையை பத்தி பேச முடியாது, எவனும் கண்ணியத்தை பத்தி பேச முடியாது, எவனும் ரைட்ஸ் பத்தி பேச முடியாது, எவனுக்கு இது வேணும் அது வேணும்னு பேச முடியாது. மன்னர் என்ன சொல்றாரோ அதுதான் மண்ணாங்கட்டி. யாரு? ரோமர்கள், பாரசீகர்கள். இவனை தூக்கி சிங்கத்துக்கு போடுனா சிங்கத்துக்கு போடுறதா இபாதத்து அவனுக்கு, இவனை தூக்கி புலிக்கு போடுனா புலிக்கு போடுறதா இபாதத்து. இவன் அண்ணன் இவனை கழுத்தை வெட்டினாதான் உனக்கு விடுதலைன்னா அவன் அண்ணனையே கழுத்தை வெட்டிட்டு விடுதலை வாங்கிட்டு போயிடுவான். இதாங்க ஆளும் வர்க்கத்தை தவிர மக்கள் எல்லாம் ராஜாவின் விருப்பத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அவர் கொல்லலாம், புடுங்கலாம், அடிக்கலாம், நசுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். கேட்க ரெண்டு பாரசீகர்கள், ரோமர்கள், உலகம் இவங்களுக்கு கீழே என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் சட்டம் போடணும். மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. யஹூதியத்து நாசமா போயிருச்சு, நஸ்ரானியத்து ஒண்ணுமே அந்த கொள்கையே கிடையாது. எல்லாம் கதைகள், கற்பனைகள், முட்டாள்தன சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஒழுக்கம் ஒண்ணுமே இருக்காது. ஒழுக்கம் ஒண்ணுமே இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜித்துக்கும் பில் ஹனீஃபிய்யத்தி ஸம்ஹா, பரிபூரணமான ஏகத்துவ கொள்கையை கொண்டு வந்தார்கள், ஒழுக்கத்தை கொண்டு வந்தார்கள், பரிசுத்தத்தை கொண்டு வந்தார்கள். கணவனா இப்படி இருக்க வேண்டும், மனைவியா இப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளா இப்படி இருக்க வேண்டும், ஆட்சியாளரா இப்படி இருக்க வேண்டும், குடிமக்களா இப்படி இருக்க வேண்டும், வியாபாரியா இப்படி இருக்க வேண்டும், மார்க்க அழைப்பாளரா இப்படி இருக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு டிசிப்ளின், ஒரு உசூல், ஒரு லவாபி, ஒரு சட்டம், ஒரு ஒழுக்கம். அப்படியே 10 ஆண்டுகளில் மதீனாவுடைய 10 ஆண்டுகளிலே லட்சக்கணக்கான ஒழுக்கங்களை போதித்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கால இருக்கிற வரைக்கும் ரகசிய ஜாவா இறங்கின வசனத்தை ஓதி காட்ட வேண்டியது, சொல்லி காட்ட வேண்டியது, அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. 13 வருஷம் 10 வருஷம் மதீனால வந்து அரபு பிரதேசங்களையே மாற்றி அமைத்தார்கள். மக்காவிலிருந்து அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த போது வெறும் 80 பேர் 100 பேர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் அளவுக்கு தான். 8 ஆண்டுகளிலே அந்த மக்காவை வெற்றி கொள்ள வரும் பொழுது 1,24,000 தோழர்களை அழைத்து வருகிறார்கள். உலகத்தின் வழிகாட்டிகளாக ஆடு வைத்துக் கொண்டிருந்த, ஒட்டகம் வைத்துக் கொண்டிருந்த, ஆடி பாடி கூத்து கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தவர்களை உலகத்தின் தலைவர்களாக உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு சஹாபாக்களை போல ஞானங்களை, தத்துவங்களை, உலக மக்களின் உரிமைகளை, உரிமைகளை பேசியவர்கள் உலகத்தில் யாரும் வந்ததில்லை என்று மேலை நாட்டுக்காரர்கள் சொல்கிறார். யார் சொல்றார்? பொறாமகாரன், நம்முடைய எதிரி, நம்முடைய
நம்மளை பத்தி பேசுறான். டாக்டர் பெரியார்தாசன் அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தான். அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமான சுபஹானல்லாஹ். அவர் சொல்லி காட்டினார் ஒரு சம்பவம், ஆதாரத்தோட டீப்பா சொல்லி காட்டினார். இப்ப இந்த முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர், அதுக்கு முன்னாடி பயங்கரமான போர்கள், ஜெர்மனி, பிரான்ஸ், லண்டன், அமெரிக்கா எல்லாம் அடிச்சுக்கிட்டு கடைசியில் எல்லாம் சேர்த்து ஒரு ஒப்பந்தம் பேசுறாங்க ராஜாக்கள்லாம். சரிடா, நமக்குள்ளார என்னடா பிரச்சனை, ஏன்னா அங்க உள்ள நீ படிக்க, அதெல்லாம் படிக்கணும் வரலாறு. அப்போ ஒரு பக்கம் திடீர்னு மக்கள் நல்லா இருப்பாங்க, அந்த ராஜாக்கள் கண்ணா முன்னாடி அக்கிரம அநியாயம், டேக்ஸ் எல்லாம் டேக்ஸ் போட்டு டேக்ஸ் எல்லாம் தின்னுவான், மக்கள் பசியில செத்தாலும் அதை பத்தி கேட்க மாட்டான். படிச்சு பாருங்க, பிரெஞ்சுல ஏன் அந்த தொழிலாளர்கள் போச்சு கம்யூனிஸ்ட் இதெல்லாம் படிச்சுதான் தெரியும். அப்ப அவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி, ஆனா அது நடக்கல, விடல. என்னடா என்ன செய்ய, ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம், நம்ம எல்லாம் ஒரு சட்டத்தை வகுப்போம், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரோல் மாடலை வச்சு நம்ம ஒரு ஆட்சியை ஃபார்ம் பண்ணுவோம், நமக்கு மக்களுக்கும் பாதிப்பு இல்லாம. அப்ப என்ன ரோல் மாடலை வைக்கலாம் அப்படின்னு மீட்டிங் போட்டா எல்லா ராஜாவும் சொன்னாங்களா, நம்ம பேசாம கலீஃபா ஒவ்வொரு மாதிரி ஆட்சி பண்ணிடுவோம். என்ன சொன்னாங்க, கலீஃபா உமருடைய ஆட்சியை ஸ்டடி பண்ணி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு மக்களுக்கு பிரச்சனை இருக்காது. நம்ம காந்தி தாத்தாவும் அதுதான் சொல்லிட்டு போயிட்டாரு, அதுதான் பிடிக்கல அவங்களுக்கு. நம்ம காந்தி தாத்தாவும் அதைதான் சொன்னாரு, அதான் பிடிக்கல போட்டு. அவங்க புரிஞ்சது கூட நம்ம புரியல. நம்ம சஹாபிய அவர்கள் புரிஞ்சதை கூட நம்ம புரிய முடியல. தமிழ்ல ஒரு எழுத்தாளர் இருக்கார், பா ராகவன். இன்றைக்கு இந்த பாலஸ்தீன காசா மக்கள், அவர் ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் எழுதினார், நிலமெல்லாம் ரத்தம். யார் அந்த புத்தகம் படிக்கிற அந்த தொடர்பு உள்ளவங்க இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கு, நிலமெல்லாம் ரத்தம். அந்த பா ராகவன் யாருன்னு சொன்னா பக்கா பிராமி, பக்கா பிராமி. உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிராமின்னா என்னங்கிறத பிளஸ் 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 என்னங்கிறத நீங்க தெரியும். அவரு அந்த நிலமெல்லாம் ரத்தங்கிற அந்த புத்தகத்துக்கு ஒரு பதிப்புரை, ஒரு முன்னுரை மாதிரி ஒரு 1.5 பக்கத்துக்கு எழுதிக்கிறார். சொல்ல முடியல, அதை நினைச்சோனே அழுகு. அந்த சின்ன பதிப்புரையில கடைசியில 2 வரி எழுதுற, கலீஃபா உமர் பாலஸ்தீனத்தை வெற்றி கொண்ட போது அங்கிருந்த யூத சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒப்பந்தங்களை எழுதுகிறார். யாருக்கு என்ன உரிமைகள் என்பதை எழுதுகிறார். அதை படித்து பார்த்தால் அவர் எழுதிய ஒவ்வொரு வரியும் வாக்கியமும் தெய்வீக வாக்கியமாக யார் சொன்னது? இன்றைக்கு 1400 வருஷத்துக்கு பிறகு நம் மீது குரோதம் உள்ள சமுதாயத்திலிருந்து ஒரு படித்தவர் உமருடைய வரலாறை எழுதுகிறார். உமர் செய்த உலகளாவிய சமுதாயத்திற்கான சமாதான ஒப்பந்தத்தை எழுதுகிறார். அதை எழுதும் போது அவர் சொல்கிறார், ஒரு மனிதன் எழுதுகிறார் நான் பார்க்கவில்லை, தெய்வீக வருகிறார் நான் பார்த்தேன் சொன்னார். அது ஒரு சாதாரண மனிதனால் எழுத முடியாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொன்னார்கள், உனக்கு அல்லாஹ்விடமிருந்து அறிவிப்பு வருகிறது, அல்லாஹ்விடமிருந்து உனக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது சொன்னாங்க. யாருக்கு? யா உமர், இன்னல் ஹக்க யன்திகு அலா லிசானி, சத்தியம் உனது நாவிலே பேசுகிறது சொன்னாங்க. உமர் சொல்வாரு, உடனே குர்ஆன் வசனம் இறங்கிடும். உமர் சொல்வாரு, குர்ஆன் வசனம் இறங்கி காலையில சொன்ன சாயந்தரம் வசனம் இறங்கிடும், சாயந்தரம் சொன்ன அடுத்த நாள் காலையில வசனம் இறங்கிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் இந்த பாதையிலே சென்றால் ஷைத்தான் அடுத்த பாதையிலே செல்வான். யா அல்லாஹ், ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ். நமக்கு மண்டையில விளங்குதா? நமக்கு சிந்தனை போகுதா? வரலாறு சீராவை எடுத்து படிக்கிறோமா, கலீஃபாக்களை படிக்கிறோமா? 4 கலீஃபாக்களுடைய பேரே பலருக்கு தெரியாது. அபூபக்கர்
பண்ணாங்க யாருக்கு தெரியும்? உமருல் ஃபாரூக் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க? உமருல் ஃபாரூக் ஆட்சியிலே இஸ்லாம் எதுவரை பரவியது எத்தனை பேருக்கு தெரியும்? கலீஃபா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியிலே இஸ்லாம் எங்கே பரவியது, எதுவரை பரவியது, எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் தெரியுமா? நம்மெல்லாம் முஸ்லிம், நமக்கெல்லாம் ஒரு பேர் உமர், அபூபக்கர், உஸ்மான், அலி, அப்துல்லா, அப்துல் ஜப்பார், நமக்கெல்லாம் ஒரு பேர் வேறு. அலி ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை வருஷம் கிலாஃபத் செய்தார்கள் தெரியுமா? என்ன சாதனை செய்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய ஆட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் தெரியுமா? குர்ஆனும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது, சீராவும் தெரியாது. பேசுற பெருமை மட்டும் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நான் தான் பக்கா முஸ்லீம், நான் தான் பக்கா முஸ்லீம், என்ன தவிர எல்லாமே நரகத்துக்கு போயிடுவாங்க. ஒரு கூட்டம் இருக்குங்க அப்படியே. சரி, விஷயத்துக்கு வாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அதான் பாயிண்ட். ஃபல்லதீன ஆமனூ பிஹி, இப்படிப்பட்ட ரசூல் வந்திருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்கல்ல, இவ்வளவு பெரிய இருளில் இருந்து, அநியாயங்களில் இருந்து, அக்கிரமங்களில் இருந்து உங்களை மீட்டெடுத்து சுத்தத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து, ஒண்ணுக்கு போக தெரியாது உலக மக்களுக்கு, எப்படி ஒண்ணுக்கு போகணும் சுத்தம் பண்ணணும் யார் சொல்லிக் கொடுத்தா? யார் சொல்லிக் கொடுத்தா? ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையில நகை வெட்டணுங்கிறது தெரியாது வெள்ளக்காரனுக்கு. நம்முடைய கலீஃபாக்கள், மன்னர்கள் தான் நகத்தை வெட்டணும், கையை கழுவணும், சாப்பிட்டா கையை கழுவணும், சாப்பிட்டதுக்கு பிறகு கையை கழுவணும் சொல்லி கொடுத்தாங்க. பல்லு வளர்க்க தெரியாது 200 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரனுக்கு. இன்னைக்கு பேசுறான் தோற கோட்டை சுட்ட போட்டு நம்மகிட்ட. நம்ம கலீஃபாக்கள்கிட்ட வெள்ளக்காரன் வந்தா நம்ம கலீஃபாக்கள் என்ன செய்வாங்கன்னா 3 நாள் அரண்மனைக்கு வெளியிலே நிக்க வச்சிருவாங்க அவங்கள. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆளு போய் அங்க தவம் நடந்துட்டு இருக்கிறதா. அவங்கள வெளியில வச்சு அவனை குடிக்க வச்சு அத்தரை பூசி அதுக்கப்புறம் தான் உள்ளார அனுப்புவாங்களா. அவ்வளவு கப்படி பாடலாம். இதான் சும்மா சொல்லல, எல்லாம் இருக்கு வரலாறுல படிங்க. பல்லு விளக்க தெரியாது, சாப்பிட்டா கை கழுவ தெரியாது. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்திருக்க அமெரிக்கால, பெரிய ஆளா, பெரிய பதவி ஆகும், சொல்ல 10 வருஷமா நான் கை கழுவுனது இல்லைங்களா, சாப்பிட்டு பெருமையா வேற சொல்லும். இது நம்ம பல்லு விளக்காதவங்க மிருகங்க, பஹாய் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் தாங்க உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த கொரோனாலாம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு நோய் வந்துச்சு, பன்னி நோய். பன்னி நோய் தானே எங்க பன்னி நோய்ங்க. டாக்டர் இருக்காங்களே, டாக்டர் ஜி, பன்றி நோய். அதை அழகா பேரை மாற்றி சொல்லுவாங்க. பன்றி நோய்னா ஒண்ணு பன்றி சீக்கிரம் கோவம் வந்து சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேரை மாற்ற. அந்த வெள்ளக்காரனுக்கு வேலையே என்னன்னு சொன்னா ஹராமுக்கு பேர் வைக்கிறதா வேலை. அதுக்கு வந்து கோடு வேலை. என்ன டாக்டர் ஜி கரெக்டா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு இனிஷியலை போட்டுருவான், நம்பரை போட்டுருவான், நம்மளுப்பா அதுக்கு ஒரு பேரை வச்சான். அவன் ஜெர்மன்ல உள்ளவன் சொன்னான், இது வந்து நமக்கு தாண்டா ஒரு முஸ்லீமுக்கு வராதுறாங்க. ஜெர்மன்ல உள்ள மந்திரி பெரிய ஆளு, நமக்கு தாண்டா ஒரு அவனுக்கு வராதுங்க. எல்லாம் பார்த்தாங்க, ஏண்டா ஆமா அப்படிதான் ஆலோசனை கடைசியில. ஏண்டான்னு சொன்னா அவங்க அடிக்கடி கை கழுவிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைக்கு கை கால் முகம் கழுவுவாங்க, சாப்பிட்டா கை கழுவுவாங்க, சாப்பிட்டோன்னு கை கழுவுவாங்க. அதனால அவங்களுக்கு வராது, நமக்கு தான் வரும். சுப்ஹானல்லாஹ். அவன் புரிஞ்சிருக்கான் பாருங்க. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி லண்டனுடைய பார்லிமெண்ட்ல எல்லாம் பேசுறாங்க, பெண்களுக்கு வந்து அந்த உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஊரு ஐரோப்பா தான். லண்டன், பிரான்ஸ், அமெரிக்கா தான். அப்படி 30 தடவை கையை சுன்றதுக்குள்ளார ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை முடிச்சு அமெரிக்கா, ஐரோப்பா. அவன் பேசுறான், இன்னைக்கு பெண் உரிமையை பத்தி நம்ம நான் யோசிக்கிறது. அந்த பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரு பெண் மந்திரிகள், பெரிய பெரிய ஆளுங்க, நான் 13 வயசுல ஒருத்தன் என்ன இப்படி பண்ணிட்டான், 14 எல்லா அலுவலகம் கடைசியில ஒருத்தன் போட்டான் பாருங்க, போட முடிஞ்சு போச்சுக்காரு. இதுக்கெல்லாம் தீர்வு இஸ்லாம் சொல்ற ஆடை கலாச்சாரம் வந்துட்டா கிடைச்சு போயிருந்தான், மொத்தமா போட்டான். ஆனா புத்தி வருமா? ஆனா நம்மாலு இவனுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுத்து, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, இவனை முஸ்லீம் ஆக்கி, ஒழுக்கமாக்கி, பாதுகாப்பாக்கி, பொம்பளையாக்கி, ஆம்பளையாக்கி, ஒழுக்கமா பாதுகாப்பா இருக்கடா. இவன் இப்ப அவனை பார்த்து காப்பிடிக்கிறான். புரியுதா இல்லையா? புர்கா வேணாம், ஹிஜாபு வேணாம், மாடர்ன் போயிட்டு அவனுவ
எல்லாத்தையும் கெட்டு குட்டிச்சோராயிட்டு எங்களை எப்படியாவது பாதுகாக்கணும்ல. உலகத்தில் ஒரு பெரிய மாநாடு நடந்துச்சு. உலகத்துல குடும்பமே இல்லாம போயிருச்சு, ரிலேஷன்ஷிப்பே இல்லாம போயிருச்சு, உலகமே சிதைஞ்சு போகுது. என்ன செய்யறது? அங்க இருந்து ஒருத்தர் இருந்துச்சு, அவன்ல உலகத்திலேயே குடும்பம் பாதுகாப்பா இருக்கிறது முஸ்லீம்கள்ட்ட தான். எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டா பிரச்சனை தீர்ந்து போயிடும். அவனே சொல்றான், முஸ்லீம்கள்ட்ட தான் குடும்பம் இருக்குது, முஸ்லீம் அல்லாதவர்களோட குடும்பமே இல்லை. நான் சொல்றது இந்தியாவில் கொஞ்சம் வந்து அங்கங்க இருக்குது, இது வந்து அந்த நாட்டுடைய எல்லாம் அவனும் சொல்ற சாட்சி. நமக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது விஷயத்துக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபல்லதீன ஆமனூ பிஹி வஅஸ்ஸரு. இந்த நீங்க நபியை ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் நீங்க என்ன செய்யணும் அதை சொல்றான் அல்லாஹ். நீங்க இந்த நபியை ஈமான் கொள்ளுங்க. முதல்ல நபியை ஈமான், இந்த நபி மேல யக்கீன் நம்பிக்கை உங்களுக்கு வரணும். என் நபி எனக்கு பெஸ்ட் ரோல் மாடல், என் நபி எனக்கு ஹீரோ, என் நபி தான் எனக்கு வழிகாட்டி, என் நபி தான் எனக்கு எல்லாமே. அவங்கள மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன். வஅஸ்ஸருஹு, இந்த நபிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வனஸருஹு, இந்த நபிக்கு உதவி செய்யுங்க. வத்தபஉ நூர் அல்லதி உன்ஸில மஅஹு, அந்த நபியோட ஒரு ஒளியை நான் இறக்கியிருக்கேன். ஒரு பவர், ஒரு ஒளி, ஒரு பிரைட்னஸ், ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிற அந்த நபியோட அந்த குர்ஆனை கையில வச்சிருக்காங்க. வத்தபஉ நூர் அல்லதி உன்ஸில மஅஹு, இப்படி நீங்க செஞ்சிட்டீங்க, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், நீங்க தான் வெற்றியாளர்கள். உங்களை யாரும் நினைக்க முடியாது. எல்லாம் பயப்படுவாங்க உங்களை பார்த்து, எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ஈரான் போனாங்க, பாரசீகம். அப்ப அந்த ருஸ்தும் பார்த்தா, என்னடா திடீர்னு வந்து நிக்கிறானோ பார்த்தா, பயங்கரமான எஸ்டாப்ளிஷ்டு மிலிட்டரி ஆர்மி எல்லாம். யாரு? பாரசீகம். ரோமர்களை விட பயங்கரமான ஆற்றல் பெற்றவர்கள். அனுப்பிட்டான். சரி, பேசுறதுக்கு யாரையாச்சும் கூப்பிட்டு பேசி பார்ப்போம். சஅத் இப்னு அபி வக்காஸ் பார்த்தாங்க, யாரை இருக்கலாம் தேர்ந்தெடுத்தாங்க. பார்த்தா ஒரு குட்டையா ஒரு சஹாபி இருந்தார். கலர்லாம் கிடையாது, கைலி மட்டும்தான் போட்டுக்கிறார். போருக்கு போயிருக்கிறாங்க, கைலி மட்டும்தான் குட்டையா. நபி பாப்பா அமீர் சொல்லுங்க, என்ன செய்யணும்? போய் ருஸ்தும போய் பார்த்துட்டு வா. ருஸ்தும போய் பார்த்துட்டு வா. என்ன செய்யணும் கண்டிப்பா சொல்லுங்க. தலையை கொண்டு வரணுமா, கையை கொண்டு வரணுமா, என்ன ஈமான்? அவர் அதை கேட்கல. சொல்ற என்ன செய்யணும்? போய் பேசிட்டு வா. சொல்லிதான் கொடுங்க. ஏன்னா எல்லா வகையும் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. முடிஞ்சு எல்லாம் டன். எப்படி எல்லாம் டன். ராஜா சொல்றத போய் மந்திரி சொல்றதெல்லாம் அங்க கிடையாது. ராஜா என்ன சொல்லணும் குர்ஆன் அவருக்கு சொல்லி கொடுத்துருச்சு. மந்திரி என்ன சொல்லணும் குர்ஆன் மந்திரிக்கு சொல்லி கொடுத்துருச்சு. தூதுவர் என்ன சொல்லணுங்கிறத குர்ஆன் அவருக்கு சொல்லி கொடுத்தாச்சு. எல்லாம் போய் பேசிட்டு வாப்பா. என்ன பேசுறேன் சொல்லி கொடுங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்றேன், உங்க மனம் நோகாம நான் சொல்றேன். அதெல்லாம் இங்க வேலை கிடையாது. இங்க குர்ஆன் அதிகம் பார்த்தா நேரம் வரும். எவ்வளவு குட்டையானவர்னு சொன்னா, கத்தி வந்து வால் இடுப்புல மாட்டிட்டு தரையில சேர்த்துக்கிட்டே வருவான். வால் இடுப்புல மாட்டிருக்கிறது தரையில சேர்த்துக்கிட்டே வருது. தைரியமா போனார். நேரம் எல்லாரும் பாரசீகர்கள் அப்படின்னா ராஜாவை அங்க பார்த்தோன்னே இங்கேயே கீழே விழுந்துருவானோ. அப்படியே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா சரணாகதி ஏறுவான். எல்லாம் தள்ளி நேர போயிட்ட. கிட்ட போய் அவர் பக்கத்துல உட்காந்துட்டார். இப்படி தைரியம் சுபஹானம் பார்த்துட்டு, உங்க நாட்டில் ஏதாச்சும் பசி ஏற்பட்டுச்சா, பஞ்சம் ஏற்பட்டுச்சா, என்ன பிரச்சனை? இத்தனை பேர் வந்துருக்கீங்க கிளம்பி, நான் ஏதாவது சாப்பாடு அனுப்பட்டுமா? இதெல்லாம் கேட்கறது. இதை சொல்ற ட்ரெஸ் அனுப்பட்டுமா? என்ன பிரச்சனை நீங்க வந்துருக்கீங்க அப்படின்னு தெரியும். உங்களுக்கு ரொம்ப பாருங்க, நக்கல் பாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. பாக்கி ஏன்னா ஒரு ராஜாட்ட ஒரு போருக்கு ஒரு தூதுவரா போகும்போது எப்படி போவாங்க? இவர் எப்படி வந்துருக்காரு? வெறும் உடுத்துல கையில் சட்டம் ஒண்ணும் கிடையாது. இவருடைய கழுதை குதிரை கூட இல்ல, கழுதை. அந்த கழுதை மேல உள்ள அந்த ஏற்கனவே யூஸ் பண்ணி போடப்பட்டதை கீழே கைதியா கட்டிருக்கிறார் அவரு. பார்த்துட்டு ரிபி சொன்னாரு, ருஸ்துமே நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? نحن قوم ابتعثنا الله لنخرج العباد من عباده
அடியார்களை வணங்குவதிலிருந்து அடியார்களின் இறைவனாகிய அல்லாஹுவை வணங்குவதற்கு அழைப்பதற்காக ஓப்பன் தாவா. ஒரு முஸ்லிம் அரசாங்கம் என்றால், ஒரு முஸ்லிம் உம்மா என்றால் அவர்கள் தாவாவின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட வேண்டும். அப்பதான் அவங்களுக்கு வீரம் வரும், ரோசம் வரும், மார்க்கப்பட்டு வரும், உறுதி வரும், எல்லாம் உயிரா இருக்கணும். தாவாவின் மீது கட்டமைக்கப்படாத எந்த சமுதாயமும் எந்த அரசாங்கமும் உட்படவே உட்படாது, நாசமா போயிடும். புரியுதா இல்லையா? அப்புறம் என்னப்பா, துன்யால நெருக்கடியில நீங்க இருக்கிறீங்க, இதனுடைய விசாலத்துக்கு உங்களை அழைக்க வந்திருக்கிறீர்கள். எப்படி அவர் என்ன சொல்றாரு? அவனை பார்த்து, ருஸ்துமை பார்த்து என்ன சொல்றாரு? நீ நெருக்கடியில இருக்கிறப்பா, நான் உன்னை விசாலத்துக்கு கூப்பிட போறேன். இவரு கைதியில் இருக்கிறார். அவன் அவ்வளவு பெரிய தங்க அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறான், தங்க நாற்காலியில. அவனை பார்த்து சொல்றாரு, நீ நெருக்கடியில இருக்கிற, உன்னை விசாலத்துக்கு நான் கூப்பிட வந்திருக்கேன். மற்ற மதங்களின் அநியாயங்களில் இருந்து இஸ்லாம் என்ற நீதத்திற்கு நான் அழைக்க வந்திருக்கிறேன். ஆளுக்கு கைகால ஆடிப்போச்சு. சரி, இதை ஒருத்தர் ஏத்துக்கலன்னா என்ன செய்வீங்க அப்படிங்கிறான். எப்படி இதை ஒருத்தர், புரியுதா நான் பேசுறது? இதை ஏத்துக்கலன்னா அவர் எங்களுக்கு திசையா கொடுக்கணும், நாங்க சொல்றபடி ஆட்சி பெறணும். அதையும் அவர் ஏற்றுக்கலன்னா வாழை எடுத்து இது தீர்மானிக்கிறார். நான் தைரியம் முடியுமா? பாய் ஐசா நீ வைசா வைசாரா பார்த்துட்டு கீழே மணி பார்த்துட்டு சுத்தி பார்க்கலாம். சரி, ஒரு 3 நாள் டைம் எடுக்கலாம், ஒரு 3 நாள் டைம் எடுக்கணும். சரி, நாங்க முடிவு எடுக்கணும், எங்களுக்கு டைம் வேணும். இந்த பாரு 3 நாள் தான், இந்த பாரு எதா இருந்தாலும் 3 நாள்ல சொல்லிவிடு, அதுக்கு மேலாம் டைம் கொடுக்க முடியாது. என்ன கெத்து, என்ன கெத்து? ஏன்? இந்த குர்ஆனால் கிடைத்தது. இந்த குர்ஆன் அவர்களுக்கு கொடுத்த அந்த மன தைரியம், குர்ஆன் அவர்களுக்கு கொடுத்த அந்த யக்கீன், இதை நம்பிட்டியா நீ தாண்டா ஜெயிப்ப. கதமல்லாஹ் லஅக்லிபன்ன அன வருசுலி இன்னல்லாஹ கவிய்யுல் அஸீஸ். அல்லாஹ் எழுதி விட்டான், நானும் எனது தூதர்களும் தான் ஜெயிப்போம் என்று. நானும் எனது தூதர்களும் தான் ஜெயிப்போம். நான் தான் பலம் மிக்கவன், வலிமை மிக்கவன், யாவரையும் மிகைத்தவன். என்னை, எனது தூதர்களை யாரும் மிகைக்க முடியாது. அந்த யக்கீன், உலாயிக ஹிஸ்புல்லாஹ் அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். நாங்க அல்லாஹ்வுடைய கட்சிக்காரர்கள், அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறோம், எங்க ரப்புடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். குர்ஆனை எதுக்கு ஓதுறோம்னு தெரியல, என்ன ஓதுறோம்னு தெரியல, எப்ப கடைசியா ஓதுனது ரொம்ப பேருக்கு தெரியும். கடைசியா குர்ஆனை எப்போ ஓதுனீங்கன்னு ஒரு 10 பேர்த்த கேட்டேன்னு வச்சுங்க, தனியா கேட்டேன்னு வச்சுங்க, மண்டையில் இருக்க முடி காணது. இந்த உம்மத்தை என்ன சொல்றோம்? பள்ளிவாசலுக்கு முன்னாடி வரணும், குர்ஆன் எவ்வளவு உயரத்துல இருந்து சுப்ஹானல்லாஹ் இருக்குல்ல. நான் வந்தோடனே பார்த்தேன், இவ்வளவு உயரத்துல இருந்தா யாரா எடுப்பான்னு சொல்லிட்டு. நமக்கும் அரபுகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அது ஒண்ணு. என்னமோ அந்த அரபுகிட்ட என்னன்னா, பள்ளிவாசலுக்கு வந்தவனையே ஒழு செய்வாங்க, ஒழு செஞ்சுட்டு வருவாங்க, தொழுவாங்க, தொழுதவனையே எல்லாரும் குர்ஆன் எடுத்துருப்பாங்க. கேட்பாரு, தொழுதவனையே நீங்க ஹரம் ஷரீஃப்லாம் போறீங்களா பாருங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதாம மூக்கணுன்ற ஒரு கூட்டம் இருக்குன்னா நம்ம நாடுதான். பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்து தொழுது சுன்னத் தொழுது குர்ஆன் ஓதாம நோண்டி அப்புறம் அப்படி பக்கத்தில் அவரை பார்ப்பாரு, இவரை பார்ப்பாரு, இப்படி மேலே பார்ப்பாரு, இப்படி பார்ப்பாரு, இமாம் முத்தாரு இப்படி பார்ப்பாரு. என்ன எதுக்கு நீ பள்ளிவாசல் புரியுதா நான் சொல்றது? பள்ளிவாசல் குர்ஆன் ஓதுறதுல தொழுகை எல்லாம் வரிசையா சப்புனா குர்ஆன் இருக்கும், வரிசையா திருப்புற கை கட்ட தூரத்தில் குர்ஆன் போய் பாருங்க. அரபு நாடுகளுடைய எல்லா பள்ளியிலையும் பாருங்க, இந்த சைடு வரிசையா இங்க இருந்து கடைசி வரைக்கும் குர்ஆன் கேட்டு யாரும் போயிருக்கீங்களா?
சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் ஃபத்தபிஊ. சூரா அன்ஆமுடைய 155வது வசனம். இதே வசனத்தை, இதே போல வசனத்தை சூரா அம்பியால அல்லாஹ் சொல்றான், சூரா சாதுல அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? மூமின்களே, இது பரக்கத்தான குர்ஆன், இது பரக்கத்தான குர்ஆன். பரக்கத்தான குர்ஆன் என்ன? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதத்தை இறக்கிட்டு, நீங்கள் கெட்டவர்களாக இருந்தால் உங்களை நல்லவர்களாக, உங்களுடைய மனக்குழப்பங்களை தீர்த்து வை, உங்களுடைய மனக்கவலைகளை தீர்த்து வை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை யா அல்லாஹ் என்னுடைய மனக்கவலைகளை போக்கக்கூடியதாக ஆக்கி வாசி. உங்களுக்கு மைண்ட் பீஸ் ஆகணும், உங்களுக்கு மைண்ட் ஸ்டடி ஆகணுமா, ரிலாக்ஸ் ஆகணுமா, குர்ஆன் எடுத்து ஓதுங்க. க்ளீன், எல்லாம் க்ளீன். மனநோய்க்கான மகத்தான மருந்து குர்ஆன். ஷிஃபாவுன் லிமா ஃபுஸ்ஸித. அல்லாஹ் குர்ஆன் உள்ளங்கள் நெஞ்சங்களுக்கு உண்டான ஷிஃபா. நீங்க பீச்சுக்கு போவேனா, ஊட்டிக்கு போவேனா, கொடைக்கானல் போனா காசு செலவு பண்ண வேணாம். இதுல குர்ஆன் எடுத்து ஓது, எல்லாம் க்ளீன் தெளிவா முகம் அப்படியே படிச்சுங்க. ஃபேர் அண்ட் லவ்லி போட்ட மாதிரி அப்படியே அந்த காலத்தில் ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் தடவியே இருக்கும். குர்ஆன் ஓது. உஜூஹு யௌமைதி முஸ்பிரா வாஹிகத்தன் முஸ்தப்ஷிரா. குர்ஆன் அவ்வளவு பெரிய ஒளிமிக்க விஷயத்துக்கு அல்லாஹ் சொன்னா, முபாரக் ஃபத்தபிஊ. ப்ளீஸ் ஃபாலோ தி குர்ஆன். ஃபத்தபிஊ. இந்த குர்ஆன் பின்னாடி போங்க. எப்படி போறது? அது என்னன்னு தெரியலனா, அதுல என்ன செய்தி இருக்குன்னு தெரியலனா போக முடியுமா? என்ன ஃபத்தபிஊ. குர்ஆனுடைய நபிமார்கள் எத்தனை, குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமார்கள் எத்தனை, அவங்க எங்க வந்தாங்க, அவங்களுடைய அழைப்பு பணி என்ன, அவங்க என்ன தாவா செஞ்சாங்க. குர்ஆனுடைய செய்தி ரொம்ப முக்கியம். ஃபத்தபிஊ, அதை பின்பற்றுங்கள். வத்தகூ, தக்வாவோட இருங்க. பின்பற்றுவது எப்படி? சடங்கா கிடையாது. தக்வாவோட, அல்லாஹ்வுக்காக, இஹ்லாஸா, மறுமைக்காக. லஅல்லக்கும் துர்ஹமூன். கண்டிப்பா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய. அது போக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸ் இருக்குது. அவ்வளவு குர்ஆனுடைய சிறப்புகளுக்கு சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு ஒரு ஆயத்தில, ஒரு வசனத்தில, ஒரு வார்த்தையில, ஒரு எழுத்துக்கு நன்மை அல்லாஹ் தர காட்டுகிறார். வந்து குர்ஆன் ஓதும்போது ஒரு எழுத்துக்கு நமக்கு நன்மை. அல்லாஹ்வுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கான். எப்படி? அல்லாஹ்வுடைய ஃபேமிலி. ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் தான் கல்யாணம் பண்ணல, அவனுக்கு தாய் இல்ல, தந்தை இல்ல, மனைவி இல்ல, பிள்ளை இல்லையே. அல்லாஹ்வுடைய ஃபேமிலி என்ன? யார் அல்லாஹ்வுடைய ஃபேமிலி? கேட்டீங்களா? இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டீங்களா? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, இன்னல்லாஹி அஹ்லீனன் நாஸ். மக்களிலே அல்லாஹ்வுக்கு என்று ஒரு ஃபேமிலி இருக்கிறார்கள். காலு யா ரசூலல்லாஹ், இது என்ன புதுசா இருக்கு? மன்ஹூம், இது என்ன ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மக்கள் ஃபேமிலி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹும் அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்துஹு. அவர்கள் யார்? குர்ஆனுடையவர்கள். ஓதுவார்கள், படிப்பார்கள், சிந்திப்பார்கள், பரப்புவார்கள், கற்பார்கள், அதை மரணம் செய்வார்கள், குர்ஆனோடு வாழ்வார்கள். அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ஃபேமிலி. அஹ்லுல்லாஹ் வ ஹாஸத்துஹு. அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஃபேமிலினா அல்லாஹ்வுக்கு ரொம்ப விசேஷமானவங்கப்பா. அல்லாஹ்வுக்கு ரொம்ப விசேஷமானவங்க. இந்த கூட்டத்தில் சேருவோமா? இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிலபஸ் நமக்குள்ள வச்சு குர்ஆனோட இந்த இத்தனை ஆயத்து ஒரு நாளைக்கு ஓதும். ஒரு மாசத்துல அதுக்கப்புறமா அடுத்து இவ்வளவு கூட்டணும். அப்புறம் மனப்பாடம். ஓத தெரியலன்னா உடனடியா ஓத கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. ஓத தெரிஞ்சா ஓதுறதை எப்படி சரிபடுத்துறது, ஓதுறதை எப்படி சரியாக ஓதுறோமா, அது அதுக்குண்டான ஆசிரியர்களை தட்டி பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா இந்த குர்ஆனோடு ஓதுறது. ரமலான் மட்டுமல்ல, குர்ஆன் வாழ்நாள் காலை மாலை அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத அல்ஹம்துலில்லாஹ். அதை பின்பற்ற கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு
அதை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக அதன் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அறிவானாக. அல்லாஹு தஆலா இந்த வேத நாள் மறுமையிலே யாருக்கு சிபாரிசு